மீண்டுமாக யாவரையும் இந்த ட்ரைனிங், இந்த பயிற்சி நேரத்துல வரவேற்கிறோம். நன்றி பாஸ்டர் குமார். கடந்த 3 வாரங்கள்ல நம்ம பார்த்தோம் கர்த்தரோட ராஜ்யம் என்ன, யார் ஆளுகை செய்கிறார், கர்த்தரோட ராஜ்யத்துல யார் ராஜாவா இருக்கிறார், அந்த ராஜ்யத்துல யார் யார் வந்துட்டு நுழைய போகிறார்கள், யார் யார் வந்துட்டு அதனுடைய குடிமகனாக ஆக போகிறார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதற்கு வழிமுறையாக நம்ம என்னென்ன செய்ய வேண்டும், எப்படியாப்பட்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று எல்லாம் நம்ம பாஸ்டர் குமார் போதித்தார். அப்புறம் பாஸ்டர் இளையராஜாவும் நமக்கு தெளிவாக கடந்த 3 வாரங்களாக நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இன்றைக்கு வந்துட்டு மிகவும் முக்கியமான ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சில அறிகுறியை பார்க்க போறோம். ஏனென்றால் நம்ம ஜீவிக்கிற வாழ்க்கை, ஓகே, the life that we living now as a Christian, நம்ம கிறிஸ்துவர்களாக வாழ்கிறோம், சரி. ஆனால் அதனுடைய முடிவு, அதனுடைய what is the end result, ஓகே, கடைசியில நம்ம காண போவது என்ன, நம்ம எங்க போய் சேர்றோம், நம்மளுடைய லெக்கு எங்க போய் முடிய போகுது, அதுதான் முக்கியம். ஓகே, ஆரம்பிக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆனால் முடிவு எப்படி இருக்க போகிறது, நம்ம முடிவுல எங்க போய் சேர போறோம் என்பதுதான் கர்த்தருடைய ராஜ்யத்தின் கருப்பொருளாக இருக்குது. கர்த்தருடைய ராஜ்யத்தில் நுழைவதற்கு, ஓகே, நாம் சும்மா யாரும் Tom, Dick and Harry can enter the kingdom of God, யாருமே நுழைஞ்சிட முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து நாமத்துல, இயேசு கிறிஸ்து மூலம் யாரும் நுழையலாம். ஆனா சொந்த முயற்சிகள்ல கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து மூலம் மட்டுமே தான் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்துல நுழைய முடியும். ஆகியனால இன்றைய பாடங்கள்ல எப்படியாக கிறிஸ்துவர்கள் அல்லது கிறிஸ்துவ அல்லாதவர்கள், அது கிறிஸ்துவ சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க, எப்படியாக நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நுழையாத படிக்கு எது 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 தடையாக இருக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். காஸ்ட் அவுட் ஆஃப் த கிங்டம், கர்த்தருடைய ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றப்படுதல் என்றதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த பாடத்தை நம்ம முடிக்கும் போது நிச்சயமாக கர்த்தருடைய அந்த வசனத்தை, திறவு வசனத்தை நீங்க அறிஞ்சு கொள்ள போறீங்க என்னன்னு. அது மட்டும் இல்லாத படிக்கு எந்த பாவங்கள், ஓகே, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற என்ன வகையான பாவங்கள் நம்மளுக்கு தடையாக இருக்கும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு அதை எப்படியாக நம்ம அகற்ற முடியும், ஓகே, அந்த பாவங்கள்ல நமக்குள்ள அந்த பாவங்கள்ல எப்படியாக நாம் அகற்ற முடியும், எப்படியாக அதை நம்ம தவிர்க்க முடியும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சோ நம்ம ஜபித்தாச்சு, ஜபித்து விட்டார். சோ ஆரம்பத்துல நம்ம மத்தியு 7வது அதிகாரம் 21வது வசனத்தை பார்க்கிறோம். ஓகே, தமிழ் வாசிக்கிறவங்க பிளீஸ் தயவு செய்து வாசிங்க பார்ப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமென், ஆமென். இங்க திறவுகோள், அதாவது என்னது இன்ட்ரோடக்ஷன் என்னன்னா, கர்த்தரே கர்த்தர் என்று சொல்றவங்க, ஓகே, நானும் ஆராதிக்கிறேன் எல்லாம் செய்யறேன்னு சொல்றவங்க நுழைய முடியாது. ஆனா கர்த்தரோட சித்தத்தை செய்யறவங்க தான் நுழைய முடியும் என்று நம்ம இங்க பாக்குறோம். இந்த வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஓகே, யாருக்காவது இதுல இருந்து சந்தேகம் இருக்குதா, அல்லது இன்னும் தெளிவாக தெரியலையா, புரிஞ்சு கொள்ளலையா கர்த்தர் என்ன சொல்றாரு இதுலன்னு? இந்த வசனத்துல அவர் சொல்றாரு, நம்ம வாழ்கிற வாழ்க்கை, நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறோம், நம்ம கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக்கிட்டு நம்ம வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கிறது, வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு முக்கியம் அல்ல. ஓகே, இப்படியாப்பட்டவர்கள். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை அநேகர் வந்துட்டு இப்ப இதுதான் நடந்துகிட்டு இருக்கு நம்ம உலகத்துல. என்னன்னா, நான் கிறிஸ்துவரை சொல்லிக்கிட்டு வாரம் சபைக்கு போறது, கூட்டங்களை கலந்து கொடுத்து ஆராதிக்கிறது எல்லாம் செம்மையா இருக்காங்க, எல்லாம் பெரிய மாசா இருக்காங்க. ஆனால் அவங்க அன்றாட வாழ்க்கையில அவங்க ஏன்னா கர்த்தருடைய சித்தத்திற்கு வாழாதபடிக்கு அவங்க சொந்த சித்தத்திற்காக, சொந்த வாஞ்சியில தன்னோட வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். அவைகளை குறித்துதான் இங்க வந்துட்டு, அவர்களை குறித்துதான் இங்க கர்த்தர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, கர்த்தரோட ராஜ்யத்துல செய்யறவங்க மட்டுமே கர்த்தரோட சித்தத்தின் படி வாழ்க்கை நடத்துறவங்க, கர்த்தர் சித்தத்தின் நடத்துறவங்களை தான்
என்னது? கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியும் என்று போட்டப்பட்டிருக்கு. சரிங்களா? ஆகினால ஒரு காலகட்டம் வருகிறது, ஒரு காலகட்டம் வருகிறது என்னவென்றால் ஒரு பிரித்தெடுக்கும் பிரித்தல் காலம் வருகிறது. பைபிள் தெளிவாக போட்டிருக்கிறது. ஓகே, that's going to be a separation at the entrance of kingdom. கர்த்தரோட ராஜ்யத்துக்குள் நுழைவதற்கு முன்பாக அங்க ஒரு பிரித்தல் வருக போகிறது. என்னன்னா இது வந்து எதை குறிக்கிறதுனா கர்த்தருடைய இரண்டாம் வருகை. கர்த்தர் வராரு பாத்தீங்களா, ஒரு ராஜ்யத்துல இறங்கும் போது அந்த ராஜ்யத்துக்குள்ள நுழைவதற்கு முன்பாக இந்த பிரிதல், ஓகே, இந்த பிரிதல் நடக்க போகின்றது. சரிங்களா? அந்த பிரிதல் குறித்து அந்த 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 பிரிதல்ல நாம் வந்து ஒன்று ராஜ்யத்துக்குள்ள நுழையாம இருக்கிறவங்க, ஓகே, குறிக்கப்படுவார்கள். மற்றொன்று கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள தாராளமாக நுழைவது. சோ என்னோட எங்க ஒவ்வொருடைய என்னது தேவ ஊழியக்காரர்கள் ஜபம் இதுதான். நாம் யாவரும், ஓகே, கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள நுழையதுவதற்கு அந்த குரூப்ல நம்ம போய் சேரும்படியாக நம்முடைய இதுதான் எங்களுடைய வாஞ்சை. இதற்காக தான் இந்த பயிற்சி நடைபெறுது. இதற்காக தான் நம்ம பைபிள் இந்த வேதாகமா நடத்தி கொண்டிருக்கிறோம். சரிங்களா? சோ இந்த 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 அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எந்த எந்த வகையான காரியங்கள், ஓகே, நம்ம உங்களை கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள நுழையாத படிக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுதான் இந்த அறிமுக வசனம் பார்த்தோம். சரிங்களா? சோ முதலாவதாக, ஓகே, இன்றைக்கோட பாடம் வந்துட்டு ரொம்ப கடினமானது அல்ல என்று நான் நினைக்கிறேன். சுலபமானது, புரிந்து கொள்ளது. ஏன்னா இது அடிப்படையான நம்ம அடிப்படை வாழ்க்கையில நடக்கின்ற காரியங்களை தான் கர்த்தர் வந்துட்டு இன்றைக்கு இந்த பாடத்துல பார்க்க போகிறோம். அடிப்படை, ஓகே, நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம அறியாமையே அல்லது சிலவர்கள் அறிஞ்சு செய்கின்ற சில தடைகளை, ஓகே, நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறதுனால நாம் பெரிய ஒரு ஏமாற்றத்துக்குள்ள போகிறோம். என்ன ஏமாற்றம்னா கர்த்தருடைய சித்தத்தில் படி நடக்காத படிக்கு, ஓகே, அந்த ஏமாற்றத்துக்குள்ள நம்ம ஒவ்வொருவரும் கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு வந்து நம்ம எல்லாரும் அல்ல, ஒரு சிலர் கடந்து கொண்டு இருப்பீங்க, ஒரு சிலர் வந்து கர்த்தருடைய ஞானத்தால அது மேற்கொண்டுகிட்டு இருக்கிறோம். சரிங்களா? சோ முதலாவதாக கர்த்தருடைய ராஜ்யத்திலிருந்து, ஓகே, கர்த்தர் ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றப்படுதல். அங்க மத்தியு தயவுசெய்து வாசிங்க. மத்தியு 13:38 வரைக்கும் யாராவது ஒரு வாசிங்க. நில உலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அவைகள் விதைக்கிற சத்துரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். ஆதலால் கலைகளை சேர்த்து அக்கினியினால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையோ சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்போது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவான். ஆமென். ஆமென், ஆமென். நன்றி பிரதர். காது உள்ளவர்கள் கேட்க கடுவதாக. இதுதான் நான் சும்மா ஆரம்பத்தில் சொன்ன முடிவு பிரயந்தம். ஓகே, அந்த முடிவுல இங்கதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு சேர போறோம். எந்த பாகத்துல சேர போறோம், எந்த கூட்டத்தோடு நம்ம சேர பண்றது இந்த வசனம் தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது. இது வந்து கர்த்தர் வந்துட்டு அழகாக ஒரு உவமையாக நமக்கு சொல்றாரு. எப்படின்னா வசனம் 24வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோகத்தின் ராஜ்யம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நல்ல விதையை விதைக்க மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது.
அங்க நம்ம பாக்குறோம் 24வது வசனத்துல அவர் ஒரு நிலத்தை குறிக்கிறாரு. நிலம் உலகமாக இருக்கிறது, இந்த விதை நாமளாக இருக்கிறோம் அப்படின்னு 38வது வசனத்துல பாக்குறோம். 38வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது யார் அந்த நிலம், யார் அந்த விதை, யார் அந்த களை என்பது நம்ம பார்க்கிறோம். அங்க ஏன் சொல்றாரு இதுதான் நடக்க போகுது கடைசி காலத்துல. இது நடந்து கொண்டு இருக்குது, இப்போது கூட நடந்து கொண்டு இருக்குது. ஏன்னா சனத்துல கர்த்தர் நமக்கு சில தேசங்கள் கொடுத்திருக்கிறாரு, சில பட்டணங்களை கொடுத்திருக்கிறாரு, சில அல்லது வில்லேஜ் கொடுத்திருக்கிறாரு, கிராமம் கொடுத்திருக்கிறாரு. அதுல நாம உங்களை போட்டிருக்கிறாரு, அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. ஆனா அதே சமயம் நமக்கு எதிராக கூட வேலை செய்யறதுக்கு, நமக்கு எதிராக கூட எழும்புறதுக்கு பிசாசானவன், நம்ம எதிரி, கர்த்தருடைய எதிரியா பிசாசானவன் என்ன செய்யறான், நம்ம மத்தியிலையும் சில எதிரிகளை அவன் விதைச்சிருக்கிறான். சோ அப்படி இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, அந்த ஏஞ்சல் சொல்றாரா, நீ அந்த கலைகளை நீ இப்ப புடுங்க வேண்டாம், அது கதிர் வரும்போது, அதாவது அது ஹார்வெஸ்ட் டைம், ஓகே, அறுவடை போதுதான். அறுவடை என்பது எப்ப? கடைசி காலங்கள்ல, ஓகே, கடைசி காலத்துல கர்த்தர் வருகை போது, அந்த நேரத்துல அப்பொழுதுதான் அவரு எல்லாத்தையும் பிரிக்க போகிறார், பிரிச்சடிச்சு பார்க்க போறார். சோ இந்த காலங்கள்லயும் at the present time there are those who claim to be kingdom residents. அந்த 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 நிலத்துல, ஓகே, விதைக்கப்பட்ட அந்த என்னது 38வது வசனத்துல பாக்குறோம். 38வது வசனம், நல்ல நிலம், ஓகே, அவர்களை பரிசுத்த என்ன கலைகள், ஓகே, அந்த கலை கலை தானுங்களா பிரதர்? கலைகளை சேர்த்து, ஓகே, கலைகள்னா அது பயிர் இல்ல, ஓகே, கலைகள், அது நல்ல பயிர் இல்ல, கலைகள், அது வீட்ஸ், நாட் வீட், கோதுமை இல்ல, ஆனா இது கலைகள், புல்லு, அது எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஆனா அது என்ன செய்யுதுன்னா, அந்த வீட், அந்த நல்ல செடிக்கு, அந்த நல்ல அந்த பயிருக்கு வேண்டிய எல்லா சத்துக்களையும் இது என்ன செய்யுது, பகிர்ந்து கொள்ளுது. ஓகே, கர்த்தர் கொடுக்கின்ற நல்ல காரியங்களை இந்த கலையானது என்ன செய்யுது, அது வெட்டி போடுகிறது, விளங்குச்சுங்களா, அத நாசம் பண்ணுகிறது, சரிங்களா. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, சரி வளரட்டும், ஆனா கடைசி காலங்கள்ல, அதனால நம்ம கர்த்தரை பாக்குறோம், அவர் ரொம்ப கிருபை உள்ளவர். He is the gracious God. He gives chance after chance. He's more gracious. He say, okay, let it grow. அவங்க மனம் திரும்பினாங்கன்னா கர்த்தர் ராஜ்யத்திற்கு அது பிரயோஜனமா இருக்கும், லாபமாக இருக்கும். அவங்க மனம் திரும்பலன்னா அது அவர்கள் அக்னி ஜுவாலிக்குள்ள எரியப்படுவார்கள், ஓகே, அக்னிக்குள்ளாக எரியப்படுவார்கள். இதுதான் அவிசுவாசிகளை பற்றி குறிக்கிறது, அல்லது கர்த்தர் மேல விசுவாசம் இல்லாதவர்களுக்கு குறிக்கிறது. அது கர்த்தருக்கு எதிராக எழும்புறவர்களுக்கு குறித்து இங்க பேசப்படுகிறது. கர்த்தர் ரொம்ப கிருபையுள்ளவர். He is a gracious God. அவர் நமக்கு ரொம்ப, இப்ப பாருங்க, நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படும் போது நீங்க எப்படி இருந்தீங்க? இப்ப என்ன எடுத்துக்கிட்டு ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் அறியாது இருந்தேன், இருந்தாலும் அவர் எனக்கு சான்ஸ் ஆஃப்டர் சான்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் கிரேஸ் டைம் கொடுத்திருக்கிறாரு, ஓகே, எனக்கு கொடுத்து என்ன ரட்சித்தாரு. அதே மாதிரிதான் இப்ப இருக்கிற அவிசுவாசிகள், உலகத்தார்கள், ஓகே, அவர்கள் நம்ம நியாயத்திற்காத படிக்கு, உடனடி நியாயத்திற்கு கர்த்தருடைய கிருபையினால அவர்கள் கர்த்தர் நேரத்தை கொடுக்கிறாரு, மனம் திரும்புறதுக்கு நேரம் கொடுக்கிறாரு. அந்த நேரம் வரும் வரைக்கும், ஓகே, அப்படி அந்த கடைசி நாள் வரைக்கும் மன திரும்பலன்னா இந்த சூழ்நிலைக்கு அவர்கள் ஆளாகுவார்கள், சரிங்களா. அநேகர் சொல்வார்கள், நாம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு பாவத்துல இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. Okay, there is coming a future day of judgment when God will separate these people from the true residents. இந்த மாதிரியான ஆட்கள். இப்ப இது நம்ம புறஜாதிக்கு வேண்டிய செய்தி இல்ல, கர்த்தர் இப்ப நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, கர்த்தரோட பிள்ளைங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, சரிங்களா. இந்த பைபிள் யாருக்கு சொந்தம்? நமக்கு சொந்தம். யாருக்கு?
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொந்தம். யாரால் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கோ அவர்களுக்கு தான் இந்த வசனங்கள் சொந்தமாகிறது. அதனால கர்த்தர் நமக்கு இது ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. நம்ம ஏனோ தானோன்னு வாழ்ந்துடக்கூடாது, வாழாதபடிக்கு ஓகே, கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைவதுதான் நம்மளுடைய என்ன இருக்கணும், நம்முடைய ஒப்ஜெக்டிவ்ஸா இருக்கணும், நம்முடைய நிச்சயமா இருக்கணும். கர்த்தரோட ராஜ்யத்துக்குள்ள நாம் பிரவேசிக்கணும் கடைசி காலங்கள்ல, அப்படின்றதுதான் நம்ம முடிவு காலங்கள்ல நம்ம கர்த்தரோட ராஜ்யத்துல பிரவேசிக்கணும் என்றதுதான் நம்மளுடைய லெக்கா இருக்கணும். அதுதான் நம்மளோட ஒப்ஜெக்டிவா இருக்கணும். அதை குறித்துதான் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சரிங்களா? சோ அதற்கு தடையா இருக்கிற காரியங்களை தான் இன்றைக்கு நம்ம சில வசனங்கள்ல பார்க்க போகிறோம். சரிங்களா? சோ அடுத்தபடியாக வந்து நம்ம லூக்கா, ஓகே, லூக்கா அது பிரசன்ட் ஓகே, மத்தியு அதே அந்த அந்த மத்தியு 13வது அதிகாரத்துல தொடர்ச்சியே 13:47 இந்த பாக்குறோம். எப்படி வலையை வீசி மீனவன் வலையை வீசி அதுக்கு பின்பாக நல்ல மீன்கள்லாம் போட்டுட்டு அவருக்கு தேவையான கெட்டவைகள்லாம் தான் வீசுறத பாக்குறோம். மத்தியு 13:47-50 இருந்து. ஓகே, அடுத்தபடியாக வந்துட்டு நம்ம இதை பார்ப்போம். லூக்கா 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 13வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஆபிரகாமையோ ஈசாக்கையோ யாக்கோபையோ சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவோ உங்களையோ புறம்பே தள்ளிப்பட்டவர்களாகவும் காணும் போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். அங்கே உண்டாயிருக்கும். அதனால நம்ம டோன்ட் அஸ்யூம், ஓகே, நம்ம அஸ்யூம் பண்ணக்கூடாது. நான் நிச்சயமா கர்த்தரோட ராஜ்யத்துல நுழைஞ்சிருவேன் அப்படின்னு ரொம்ப இலக்காரமா இருந்துடக்கூடாது, அலட்சியமா இருந்துடக்கூடாது. அதே சமயத்துல வசனம் 22 வாசிங்க பாப்போம். 13:22, லூக்கா 13:22. அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு போனார். என்னன்னு உபதேசித்தார்? தொடர்ந்து வாசிங்க ப்ளீஸ். ஓகே. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானே என்று கேட்டார். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்னும் படிக்கிட்ட பாஸ்டர்? வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரத்தியுரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று அவர்களுக்கு சொல்லுவார். ஓகே, ஆமென், ஆமென். இது என்ன, இதுல இருந்து நமக்கு ஒரு எச்சரிக்கை. ஓகே, ஒரு தெய்வீக பயம் வந்துட்டு நமக்குள்ளாக இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்குள்ளாக ஏற்படும். ஏன்னா நம்ம சில நேரத்துல நினைச்சுக்குவோம், நான் இது செய்யறேன் அது செய்யறேன் கர்த்தருக்காக, ஓகே, எல்லாம் செய்யறோம், அதனால நான் நிச்சயமாக கர்த்தரோட ராஜ்யத்துக்குள்ள இருப்பேன். அநேக நேரத்துல நம்ம கர்த்தரோட சித்தத்தின்படி செய்யறோமான்றதான் நம்ம செக் பண்ண மறந்துடுறோம். நம்ம விசாரிக்க மறந்துடுறோம். அது நம்ம நினைச்சுக்கிட்டோம், என்னோட பார்வையில, என்னோட கவனத்துல, என்னோட பார்வையில, என்ன அறிவியல இது சரியானதா இருக்குது, நிச்சயமா இது செய்யலாம் அப்படின்னு. ஆனா அது கர்த்தரோட சித்தமா இருக்குதா என்பதுதான் இங்க கேள்வி. அதுதான் இயேசு சொல்றாருங்க. அதுதான் இங்க சொல்றாரு. அநேகர் சொல்லுவாங்க, கர்த்தாவே கர்த்தாவே, நான் இது செய்யலையா அது செய்யலையான்னு. ஆனா அவர் சொன்னார், அவருடைய இறுதியான வார்த்தை என்ன? என்னோட சித்தத்தின்படி, ஓகே, என்னோட சித்தத்தை செய்வது மட்டுமே தான் கர்த்தரோட ராஜ்யத்துல நுழைய முடியும் என்று. ஏன்னா நம்ம பாக்குற இந்த உலகத்தாரு கூட, ஓகே, உலகத்துல பார்க்கும் போது அநேக கர்த்தரை அறியாதவருக்கு கூட, அவிசுவாசி கூட, ஏத்திஸ்ட் கூட என்ன செய்யறாங்க? நல்ல காரியங்களை செய்யறாங்க, நன்மையான காரியங்களை செய்யறாங்க. They are doing good works, but without Lord Jesus Christ. ஆனா கர்த்தருடைய
கர்த்தர் அல்லாமல் நல்ல காரியம் செய்யறாங்க. அப்படி சோ அதனால ஓ நல்ல காரியம் செஞ்சுட்டா நம்ம கர்த்தரோட ராஜ்யத்துக்குள்ள போக முடியுமா? அப்படின்னா கர்த்தரோட ராஜ்யம் இப்ப நிறைஞ்சிருக்கணுமே, நிறைய ஆத்மக்கள் இருக்கணும். ஏன்னா நல்ல காரியங்கள் யாருமே செய்யலாம், யாரும் செய்யறாங்க, எவ்வளவு பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தோம்னா. ஆனால் கர்த்தரோட சித்தத்தின்படி செய்யறாங்களா அல்லது சொந்த சுயத்திற்காக செய்யறார்களா? அநேக காரியங்கள், அநேக நன்மைகள் ஏன் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு இது ஒரு என்னது ஒரு தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ரெமிடியா இருக்குமே. ஓகே, ஒரு ரெமிடியா இருக்கும், நான் இந்த காரியத்தை செஞ்சுட்டேன். பாக்குறீங்க சில நம்ம ஊர்லயே இது நடக்குது. சிலவங்க வந்து என்ன செய்வாங்க, அநியாயம் செய்யறவங்க, குண்டர் கூட்டர்கள் என்ன செய்வாங்கலாம், வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது சில மாதம் ஒரு தடவை என்ன செய்வாங்க, நல்ல செலவு செய்து அனாதை இல்லத்துக்கும் அல்லது ஒரு பொது சேவைக்கும் நல்ல காரியம் செய்வாங்க. அவங்களுக்கு ஏன்னா இது செய்யறதுனால அவங்களோட பாவத்துக்கு வந்து மோட்சம் கிடைக்கும். சோ சரிங்களா, அவங்க செய்யறது நல்ல காரியம் தான். ஆனா கர்த்தர் இல்லாம, இயேசு கிறிஸ்து இல்லாமல் அவர் செய்கின்ற இந்த காரியங்கள், இயேசு கிறிஸ்து இல்லாமல் அவருக்குள்ள இல்லாம இவர் சொந்தமா செய்யற எதற்கான அவங்களை திருப்திப்படும் வகையில, கர்த்தரை திருப்திப்படும் வகையில, அவர்களுக்கு திருப்திப்படும் வகையில இந்த நற்காரியங்கள் செய்யறாங்க. அதனால இவங்க ராஜ்யத்துக்கு போக முடியுமோ? முடியாது. ஏன்னா கர்த்தரோட ராஜ்யத்தில் நுழைவதற்கு ஒரே ஒரு வாசல் தான் உண்டு, அது இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து தான் அந்த ஒரே வாசல். அதனால பல வாசல்கள் அல்ல. அநேகம் சொல்லுவாங்க உலகத்தாருங்க, there are many ways to enter the kingdom of God, many ways to enter into heaven. No, absolutely not. There's only one way. அது எழுதப்பட்டிருக்குது, உறுதியானது, நிச்சயமானது. இயேசு கிறிஸ்து தான் அந்த ஒரே வழி. அதனால நம் செய்கின்ற நல்ல காரியங்கள் இயேசு கிறிஸ்து மூலம் நம்ம செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்துவினால் செய்ய வேண்டும். அப்பொழுது அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அதுதான் இங்க எழுதப்பட்டிருக்கு. ஓகே, நீங்க சொல்லுவீங்க எங்க ஆபிரகாம் எல்லாம் இருக்காங்க, லூக்கா 11 அவங்களா இருக்காங்க. ஆனால் நீங்கள் நீங்க கர்த்தருடைய சுத்தத்தின்படி வாழாதபடி இல்லைன்னா நீங்க அங்கிருந்து தள்ளப்படுவீர்கள். So final establishment kingdom of God will judge all men. கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள வருவதற்கு முன்பாக கர்த்தர் நம்மளை நியாயத்தீர்ப்பார். எப்படின்னா கர்த்தருடைய சித்தத்துல நம்ம செய்யறோமா, Christ who shall judge the quick alive and dead and appearing in his kingdom. Alright, அவருடைய வருகைக்கு போது, அவருடைய 2ஆம் வருகை போது இந்த காரியம் நடைபெறும். இந்த காரியம் நிச்சயமாக நடைபெறும். Alright, at the time of final judgment when the son of man appeared, மத்தியு 25 நம்ம பாக்குறோம் சரிங்களா, கர்த்தர் பிரிக்கிறத பாக்குறோம். Alright, வாசிங்க யாராவது 25வது அதிகாரம் 31வது வசனத்துல 34வது வசனம் வரைக்கும். மத்திய 25 31 34 வரைக்கும். அன்றையோ மனுஷகுமாரன் தமது மகிமையை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தை நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆமென், 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 ஆமென். இதுதான் நான் ஆரம்ப சொன்னேன், பிரித்தெடுத்தல் காலம் வருது. ஓகே, பிரித்தெடுத்தல் காலம் வருகிறது, அது சமீபமாக இருக்கிறது. அந்த நேரத்துல எங்களோட ஜெபம் என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும் செம்மறியார் கூட்டம் போல அந்த கூட்டத்துல நம்ம இணைஞ்சிருக்க வேண்டும். சரிங்களா, அந்த கூட்டத்துல இணைஞ்சிருக்க வேண்டும், வெள்ளாடு கூட்டத்துல இணைஞ்சிடாதீங்க. ஏன்னா செம்மறியாடு வந்துட்டு அதனுடைய தன்மை என்ன, அவருடைய மேற்பனுக்கு பின்னால போகுது. ஓகே, மேற்பர் எங்க கொண்டு போறாரோ அங்கெல்லாம் அது போகும். ஓகே, அது மேற்பரை சார்ந்து இருக்கிறது, கர்த்தருடைய சித்தத்தின்படி அது நடக்கின்றது.
நடக்குன்றது நாங்க வாக் இன் த வேஸ் ஆஃப் காட் அப்படின்னா அவருடைய சித்தத்தின்படி அவரு நமக்கு வைத்திருக்க இந்த வாழ்க்கை தரம் பற்றி வழிகள்ல நம்ம ஜீவிக்கிறது, உன்னோட வாழ்க்கை நம்ம நடத்துறது. சும்மா நடக்கிறது, 2 கால் வச்சு நடக்கிறது அல்ல, நடக்கிறது என்றால் அவருடைய வழிகளை நம்ம வாழ்கிறது. அதுதான் நாம் அவருடைய சித்தத்தின்படி செய்கின்ற காரியம். சரிங்களா? அதனால செம்மறியாடு போல அவருடைய வழிகள் நம்ம செல்ல வேண்டும். முரட்டாட்டம் செய்கிற இந்த வெள்ளாடு போல இருக்கக்கூடாது. அது பட்னு சொல்லிட்டு கோட் வந்துட்டு உயரும். ஆனா கர்த்தரோட ராஜ்யத்துல நம்ம நுழைவுபடுத்தினா ஒரு செம்மறி ஆடு போல கீழ்ப்படிந்து அவருக்கு அவரோட குரலை கேட்டு வழி நடக்கிறது. சரிங்களா? அதுதான் நம்மளுடைய முதலாவதாக என்னவென்றால் எப்படியாக ராஜ்யத்திலிருந்து தள்ளப்படுவீர்கள் என்பது. இரண்டாவது காரியம் கெய்னிங் பெர்மனன்ட் ரெசிடென்ட், நிரந்தரமான ஒரு குடியிருப்பு. ஓகே, நிரந்தரமான ஒரு குடியிருப்பு. நம்ம பாக்குறோம் இங்க வசனத்துல, வசனம் வந்து மத்திய 7வது அதிகாரம் 21வது வசனத்துல வாசிங்க யாராவது ஒரு ஆளு. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனை அல்லாமல் என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஓகே, மீண்டுமாக இந்த வசனம் மீண்டுமா வந்துகிட்டு இருக்குது. ஓகே, ஏன்னா கர்த்தர் வந்து ஒரே வார்த்தையை மீண்டும் அல்லது ஒரே கட்டளைகளையே அல்லது ஒரே கோட்பாட்டை மீண்டும் ஏன் சொல்றாருன்னா அது நமக்கு நினைவு ஊட்டும்படி சில நம்ம வந்து ரொம்ப அலட்சியமா ஒரு வாட்டி கேட்டோமா, ஓகே அது மறந்துடுவோம். ஓகே, ஒரு வாட்டி கேட்டு மறந்துடுவோம். ஆனா அது திரும்பி நம்ம கேட்கறதுக்கு அதை கேட்கும் போது அது நம்ம உள்ளத்துல நம்ம எண்ணத்துல ஆணித்தளமாக அது படியும். அதனாலதான் கர்த்தர் மீண்டுமாக இந்த வசனங்களை அவர் நமக்கு போச்சுக்கிட்டு இருக்கிறார், நினைவு கூட்டுறாரு. Acknowledging Jesus as Lord does not assure a permanent residence. அவர் நம்ம தேவன் என்று சொல்வதற்கு வந்துட்டு நமக்கு நிரந்தரமான ஒரு குடி உரிமையை தராது. சரிங்களா? இயேசுவே நம்ம தேவன், இயேசுவே தேவன், இயேசுவின் கடவுள் அப்படி சொல்லிட்டு இருக்கிறவங்க அதனால மட்டும் நீங்க கர்த்தரோட ராஜ்யத்துல நுழைய முடியாது. அவருடைய சித்தத்துல நம்ம வாழ்றதுனால மட்டுமே, அவர் சித்தத்தின்படி நம்ம செயல்படுவதனால மட்டுமே தான் நம்ம அவரோட ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியும். அறிக்கை மட்டும் போதாது, செயலையும் காணப்பட வேண்டும். ஓகே, நீங்க லார்ட் என்று சொல்றீங்க, ஆனா அவருடைய கட்டளைகள் கீழ்படுகிறோமா? அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்படுகிறோமா? அங்கதான் முக்கியமா இருக்குது. அநேக நேரத்துல அப்படிதான் இங்க நடந்துகிட்டு இருக்குது. எல்லாரும் கூட சொல்றாங்க, நான் கர்த்தருக்கு படிஞ்சிருக்கிறப்போ சனத்துல சிலவுக்கு ஜெபம் பண்ணும் போது கூட ரொம்ப பரலோகமே பரலோகத்தை அப்படியே பிரசன்னமா அப்படியே மேகமே அப்படியே இறங்குற மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனா அதுக்கப்புறம் அந்த ஜெப நேரம் முடிஞ்ச பின்னால பார்த்தோம்னா அவங்க வாழ்க்கை தரம் வந்துட்டு அவங்க சொந்த செயல்முறையில் தான் இருக்கும் தவிர கர்த்தரோட சித்தத்தில் படி இருக்காது. அதனால நீங்க வெளிரங்கத்தை பார்த்து மயங்கி விடாதீர்கள், வெளிரங்கத்தை பார்த்து ஏமாற்றி விடாதீர்கள். The Lord is not slack concerning his promise. அங்க சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் வந்து நம்ம 2 பேதுரு 3:9 பாக்குறோம். ஓகே, அங்க என்ன அது அங்க நம்ம கருப்புல என்ன தெரியுங்களா? சல்வேஷன் வந்துட்டு ரட்சிப்பு வந்துட்டு எல்லாருக்கும் கிடைக்கும்படியாக கர்த்தர் வந்து இன்னும் பொறுமையோட தான் இருக்கிறாரு. அங்க போட்டிருக்குது, பட் இஸ் லாங் சஃபரிங் டுவர்ட்ஸ் அஸ், நமக்கு ஓகே நம்மோட வந்து நம்ம நீண்டிய பொறுமையோட இருக்கிறாராம். ஏன்னா நம்ம மனம் திரும்பி அவருடைய சித்தன்படி வாழ்வோம். அவருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அவர் நம்ம மேல அந்த நம்பிக்கை வச்சிருக்கிறார். அதனாலதான் நம்ம கிட்ட அந்த நீண்டிய பொறுமையோட கூட நம்ம செய்யற அநியாயம் அட்டுள்ளிங்களை பார்த்துக்கிட்டோம். அவர் நம்மள மன்னிச்சு அவர் இன்னும் நமக்கு வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதனால நம்ம இதுதான் தாக்குன்னு சொல்லிட்டு கர்த்தரோட கிருபை இருக்கிறதுனால நம்ம தாள் கூடன்னு நம்ம சொந்த வாழ்க்கை வாழக்கூடாது, பாவத்துல வாழக்கூடாது.
சரிங்களா? அதுதான் நமக்கு இங்க எச்சரிக்கிறாரு. சோ சல்வேஷன் என்பது, ரட்சிப்பு என்பது வந்துட்டு ஒரு ஆரம்பம். ரட்சிப்பு என்பது முடிவல்ல. ஓகே, ஒரு ஆரம்பம். இதுதான் முதல் அடி. நம்முடைய எடுக்கின்ற கர்த்தரோட ராஜ்யத்துக்குள்ள வைக்கின்ற முதல் அடி என்னவென்றால் ரட்சிப்பு. ஓகே, அதற்கு பின்பு கர்த்தருடைய ரட்சிப்புக்குள்ள ரட்சிப்பு மட்டும் பட்டாது, அவரோட ராஜ்யத்துக்குள்ள நுழைவதற்கான வழிகளை நம்ம அறிஞ்சு புரிந்து அதன்படி நம்ம செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் ராஜ்யத்துக்குள்ள நமக்கு அங்க அனுமதி கிடைக்கும். சும்மா ரட்சிப்பு பட்டு அதனால கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும் என்று நம்ம இருக்க முடியாது. தட் இஸ் நாட் அஷ்யூரன்ஸ் yet. ஆனா கர்த்தரோட சித்தப்படி வாழ்வதன் மூலம் தான் அங்க நம்ம போட முடியும். So to do the will of God, you must live by the principles of kingdom of God. Right? கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும். கர்த்தரோட வழிகள் என்னவென்றால், நம்ம அதான் 3 வாரமா போதகர்கள் நமக்கு கத்துக் கொடுத்திருக்கிறாங்க. கர்த்தரோட ராஜ்யம் என்றால் அங்க ஒரு அரசு உண்டு, அந்த அரசுக்குள் ஒரு அரசாங்கம் இருக்கிறாரு. அது மட்டும் அந்த அரசாங்கத்துக்குள்ள சில வழிமுறைகள் இருக்கு, சில வழிபாடுகள் இருக்கு, சில வழிமுறைகள் இருக்கு. அங்க ஒரு ஒழுங்கு இருக்குது. அந்த ஒழுங்கெல்லாம், அந்த வழிமுறைகள், அந்த ஒழுங்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? அதன்படி நம்ம நடக்கணும். நீங்க சொந்தமா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற பழைய வாழ்க்கையிலேயே திருப்பிக்கிட்டு கொண்டாந்து கர்த்தரோட ராஜ்யத்துக்குள்ள நுழையணும்னு முடியாது. ஏன்னா பைபிள் போட்டிருக்கு, ஒருவன் கிறிஸ்துக்குள் வந்தான்னா அவன் ஒரு புதிய சிருஷ்டி. புதிய சிருஷ்டினா சும்மா உங்களுடைய ஆத்மாவோட ஆவி மட்டும் புதிய சிருஷ்டி ஆவதில்லை, உங்களுடைய வழிமுறைகள், உங்களுடைய attitude எல்லாமும் புதிதாக மாறப்பட வேண்டும். Okay, you need to complete change. New creation means complete change. ஒரு முழுமையான மாற்றத்தோட வரணும். அது அந்த மாற்றங்கள் வந்துட்டு கர்த்தருடைய சித்தத்தின்படி இருக்கின்ற மாற்றத்துக்குள்ள நம்ம வர வேண்டும். அதனால உங்களோட பழைய குப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம புதிய ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாது. அவர் அங்கேயே கேட் போட்டுட்டு முடியாது, ஐயா நீ பழைய வாழ்க்கை, ஏன்னா ஒரு தடையை வந்துடும். சரிங்களா? பழைய குப்பைகள். சோ அதனால கர்த்தருக்குள்ள ராஜ்யத்துக்குள்ள வருவதற்கு சில வழிமுறைகள் உண்டு, கர்த்தருடைய சட்டத்திட்டங்களோடு நம்ம கீழ்ப்படிய வேண்டும், அடிப்படைய வேண்டும். So accepting Savior must continue to do the will of God. Okay, இயேசு கிறிஸ்துவை ரட்சிப்பரா அடைஞ்சிட்டு சரியா, அதுக்கு முன்பு அவரோட சித்தத்தின்படி நம்ம செய்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடிப்படைய வேண்டும். You must accept it. You must live by principles of the new kingdom in which you have entered. கர்த்தரோட ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க என்னது பெர்மனன்ட், நிரந்தரமான குடிவாசியா இருக்கிறதுக்கு அவருடைய சட்ட திட்டங்கள்ல நீங்க இருக்க வேண்டும். இல்லைன்னா இப்ப நீங்க இன்னொரு ஊருக்கு போறீங்க, ஓகே, ஒரு ஊருக்கு போயிட்டு அங்க நீங்க வாண்ட் டு பி a resident of that country. ஆனா நீங்க போயிட்டு அந்த நீங்க வாழ்ற தேசத்துல இருந்து வச்சுக்கிட்டு வாழ்ற முறைகளை கொண்டாந்து அந்த தேசத்துல வந்து நீங்க வாழ முடியாது. அங்க இருக்கிற சட்டத்திட்டங்கள் ஒழுங்கு பிரகாரம் நீங்க வாழ வேண்டும். நீங்க சும்மா உங்களோட சொந்த வாழ்க்கை வாழ முடியாது. சரிங்களா? இப்ப அப்படி நீங்க வாழ முடியலன்னா, அப்படியே அந்த அரசாங்கம் உங்களை கண்டு அறிஞ்சுது, ஓ இவர் வந்துட்டு நம்மளோட சட்டத்திட்டத்தை வாழல, அவங்க ஊர்ல இருந்து பழைய ஒழுங்கெல்லாம் கொண்டாந்து நம்மளோட தேசத்துல வாழ பாக்குறான் அப்படின்னு என்ன செய்வாங்க? அவங்க உங்களுடைய பெர்மிட் அல்லது உங்களுடைய குடியுரிமை அவங்க என்ன செய்வாங்க? ரத்து பண்ணிட்டு நீ உன் ஊருக்கே போயிரு அப்படின்னு அவங்க அனுப்பி விட்டுருவாங்க. அதே மாதிரிதான் நீங்க ஒவ்வொரு தடவையும் ஒரு கர்த்தர் ராஜ்யத்துக்குள்ள நுழையும் போது உங்களுடைய பழைய எண்ணங்கள், பழைய வாழ்க்கை முறைகள், பழைய கடவுள்கள், ஓகே, நீங்க அடிப்படைச்சிருந்த பழைய கடவுள்கள் நீங்க என்ன செய்யணும்? தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் இந்த புதிய ராஜ்யத்துக்குள்ள புதிய அரசர், புதிய அரசாங்கம், புதிய சட்ட திட்டங்கள், அதுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். நான் 3வது காரியம் நம்ம வாசிக்கிறோம். 3வது, பாவங்கள் என்ன செய்தாங்க? ராஜ்யத்தின் நுழைவதை தடுக்கும் பாவங்கள். இதுதான் வந்துட்டு சில ரொம்ப ஒரு அநேக
காரியங்கள் நம்ம இங்க பார்க்க போகிறோம். ஆனா இது வந்துட்டு ரொம்ப ஆழமா போவதெல்லாம் அநேகருக்கு வந்துட்டு அது என்னன்னு தெரியும். ஆனா ஒரு சில காரியங்களை நம்ம, ஒரு சில பாவங்களை நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். சரிங்களா? ராஜ்யத்தில் நிலுவதை தடுக்கும் பாவங்கள் முதலாவது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் கேள்வி கேட்கிறேன், ஒரு சிலர் பதில் சொல்லுங்க. முதலாவதாக ஓகே, இங்க இங்க இல்லாத ஒன்றை நான் உங்களுக்கு எதிர்பார்க்கிறேன். ஓகே, இதுல இல்லாதது கர்த்தரோட ராஜ்யத்துக்குள்ள நுழையாம தடை செய்கின்ற முக்கியமான ஒரு பாவம் என்னன்னு தெரியுங்களா? பாவங்களை தவிர்த்து இன்னும் ஒரு காரியம் இருக்குது. யாரும் சொல்ல முடியுமா? யாருக்கும் தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம். பரிசுத்தாவியானவர் இல்லை, சாரி. கர்த்தரோட ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாத படிக்கு தடை செய்கிற நமக்குள்ளாக இருக்கிற ஒரு காரியம் என்னவா இருக்கும்? பாவத்தை தவிர்த்து. பாவம் நமக்கு எல்லாம் தெரியும், ஆனா இன்னும் ஒரு காரியம் இருக்கு. என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? சுயம். சுயம் வந்துட்டு செல்ஃப். செல்ஃப் வந்துட்டு அது பாவத்தில் நடக்குது இல்லையா? ரைட் ரைட் ரைட். அதெல்லாம் பாவத்துல இருக்கு. இன்னும் ஒண்ணு, ஒரு ரொம்ப சிம்பிளானதுதான் உங்களுக்குள்ளாக இருக்கும், உங்களுக்குள்ளாக இருக்குது. ஓகே, நான் சொல்லிடுறேன். துரோகம். சரி, யாரு சொன்னது? எஸ், அதான் சரியானது. அன்பிலீவ், அவிசுவாசம். ஓகே, அவிசுவாசம் வந்துட்டு உங்களை ராஜ்யத்துக்குள்ள நுழையாததுக்கு அது என்ன அவிசுவாசத்தை அடிப்படையான ஒரு காரியம். ஓகே, உங்களோட ரட்சிப்புக்குள்ள வராம இருக்கிறதுக்கே அன்பிலீஃப் தான், அவிசுவாசம். ஓகே, நம்ம ரட்சிப்புக்குள்ள வராம எப்படி கர்த்தரோட ராஜ்யத்துக்கு நுழைய முடியும்? ஆகினால அன்பிலீவ், அதாவது கர்த்தரோட வார்த்தையை நம்பல, கர்த்தருடைய விசுவாசம் அல்லாம. ஓகே, அதுதான் முதல்ல இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது முதல். ஆனா இங்க பாக்குறோம் அதுக்கு பிறகு பாவங்கள். ஓகே, பாவம் தான் வந்துட்டு பெரிய ஒரு தடையா இருக்குது நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தரோட ராஜ்யத்தில் நுழையப்படாதபடிக்கு. இதுதான் வந்துட்டு பிசாசனுடைய ஒரு முக்கியமான ஒரு கருவியாக இருக்குது. இஸ் த இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் இன் த ஹேண்ட் ஆஃப் த டெவில், Satan himself, to stop you from entering the kingdom of God, or to stop you from living in the kingdom of God. உங்களை கர்த்தரோட ராஜ்யத்துல பிரவேசிக்கப்படாத படிக்கு உங்களை தடை செய்கின்ற பெரிய காரியம், பெரிய ஒரு ஆயுதம் பிசாசு வச்சிருக்கிறது என்னவென்றால் பாவம். ஓகே, பாவம் நமக்கெல்லாம் தெரியும். பாவம் என்பது கர்த்தருக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு பாவம். என்ன? கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம வாழாம இருக்கிறதும், கர்த்தருடைய திட்டத்தின்படி நம்மளோட இல்லாம இருக்கிறது. இதுதான் வந்துட்டு பாவம் என்றது. அவரோட வார்த்தைக்கு புறம்பாக நம்ம செய்கின்ற எல்லா காரியங்களும் பாவம். அது ஒத்துக்கிறீங்களா? சரியா? அத மைக் போட்டு நீங்க பேசலாம். ஓகே, நான் சிறந்த கேள்வி கேட்கும் போது நீங்க பதில் சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரிங்களா? நீங்க மைக் ஆன் பண்ணிக்கலாம். ரைட்? சோ இதுதான் பாவம். Now, sin prevents entering to the kingdom of God. Sin is breaking the law of God. பாவம் என்னென்றால் கர்த்தருடைய என்னது? லா. அவருடைய பாவம் என்பது தேவனுடைய பிரமாணத்தை மீறுவது, கர்த்தருடைய பிரமாணத்தை மீறுவது. பிரமாணம் என்னங்கம்மா? யாருக்கு சொல்ல முடியுமா பிரமாணம் என்னவென்று? What is the law of God? law of God அதாங்க பிரமாணம். அப்படின்னா சட்ட திட்டங்கள். சரிங்களா? அவர் வைத்திருக்க சட்ட திட்டங்கள், அவருக்குள்ளாக இருக்கின்ற ஒழுங்குகள், இதுதான் வந்துட்டு பிரமாணங்கள் சொல்றோம். சரிங்களா? அதை மீறுவர்கள் தான் பாவம் செய்வதுன்னு சொல்றோம். There are many sins identified in New Testament. Alright? அநேக பாவங்கள். ஓகே, இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். பாவத்தின் the work that produce from sin are the sins. பாவத்தின் வேலைகள் தான் பாவங்கள். Okay, sin it's a noun. Alright, and பாவங்கள் என்பது verb. இங்கிலீஷ்ல சொல்றேன். பாவங்கள்
பாவங்கள் எங்கிருந்து வருதுன்னா பாவத்தால வருது. பாவத்தால் செய்கின்ற காரியங்கள் பாவங்கள். புரிஞ்சுதுங்களா? அதனால நாம் நம்மளோட பாவங்களை வந்து நம்ம கர்த்தரிடம் அறிக்கை பண்றோம், அவர் மன்னிச்சுட்டாரு. ஆனா பாவத்தை என்ன செய்ய கர்த்தர் தான் என்ன செய்ய அவரு நேச்சர் ஆஃப் சின் ஹி ஹஸ் க்ரூசிஃபைட் இட். ஆனா அந்த வேலைகள் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இன்னும் வேலை நடந்து. அதன் மேற்கொள்ளதான் நம்ம என்ன செய்யணும், கர்த்தரோட சித்தத்தைப்படி நடக்கணும். அவர் வச்சிருக்க கோட்பாடு படி நம்ம நடக்கும் போது, அவர் வச்சிருக்க திட்டங்கள் படி நம்ம நடக்கும் போது என்ன செய்யறோம், அந்த பாவத்தின் காரியங்கள் நம்ம மேற்கொள்றோம். சரிங்களா? நான் 2 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்க யாராவது. ஒன்று கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் வாசிக்க யாராவது. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசிமாக்கத்தாரும் விக்கிரகாரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ஆமென் 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 ஆமென். இங்க என்ன போட்டுக்குன்னா, நீங்கள் அந்த ஒரு வார்த்தை வந்து நீங்க அண்டர்லைன் பண்ணீங்க, குறித்துக் கொள்ளுங்க. என்னவென்றா, நீங்க வஞ்சிக்கப்படாமிருங்கள். வஞ்சிக்கப்படாதிருங்கள். அதை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கீங்க. ஏன்னா இதுதான் வந்துட்டு அநேகரோட வாழ்க்கையில இப்ப பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. சுலபமா நம்ம என்ன செய்யறோம், வஞ்சிக்கப்படுறோம். வஞ்சிப்புதல் வந்துட்டு கர்த்தரிடமிருந்து வர்றதில்லை, பிசாசுன்னு வருது. அவன் தான் நம்மளை வஞ்சிக்கிறான். அவன் சரித்திர வந்து நம்ம செய்யற காரியங்களை வந்து என்ன சொல்றோம்னா, ஓ பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அதை குறித்து நீங்க அதை அவர்கிட்ட நீங்க போய் இந்த பாவத்தை நீங்க செய்யுங்க, செஞ்சுட்டு அப்புறம் நீங்க போய் கர்த்தரோட பாவம் மன்னிப்பு கேளுங்க, நிச்சயமா உங்களை மன்னிச்சிடுவாரு. அவர் மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா? மன்னிப்பாரு. சரிங்களா? மன்னிப்பாரு. இன்னொரு காரியம் நான் சொல்றேன். இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறோம், ஓகே, நம்ம அண்டை வீட்டார்லாம் இருக்காங்க, நெய்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க. உங்க வீட்டுல ஒரு பூனைக்குட்டி வருதுன்னு வச்சுக்கோமே, பூனை, ஓகே, இட்ஸ் கிட்டன், ஓகே, வருது, அலைஞ்சிருது, தெருவில் போயிருந்து ஒரு பூனைக்குட்டி வருது. நீங்க என்ன செய்றீங்க, அந்த பூனைக்கு பாவப்பட்டு பரிதாபப்பட்டு நீங்க உணவு கொடுக்குறீங்க, சாப்பாடு போடுறீங்க. நல்ல கறி தானே அது? சொல்லுங்க, நல்ல கறிமா இல்லையா? நல்ல காரியம். எஸ். சோ அந்த பூனைய சாப்பிட்டுட்டு போகுது. மறுநாள் அந்த பூனை திரும்பி உங்க வீட்டுக்கு வரும். ஏன்னா தெரியும் சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு. நீங்க உங்களுக்கு சந்தேகமா தான் நீங்க செஞ்சு பாருங்க, ஏதாவது ஒரு பூனை செஞ்சு பாருங்க, அது வரும். ஓகே, முதல் நாள் சாப்பாடு போட்டீங்க, வருது. 2வது நாள் சாப்பாடு போட்டீங்க, அதுவும் வருது. 3ஆவது நாள் அது வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா தெரிஞ்சிருச்சு இந்த வீட்டுக்கு போனா எனக்கு சாப்பாடு கிடைக்க வேண்டியது வருது. அப்புறம் என்ன செய்யுதுன்னா, அது மெதுவா வந்து என்ன செய்யுது, உங்க வீட்டுக்குள்ளேயே அது நுழைஞ்சிடும். நீங்களும் அதை அன்பு பிராணியாக நீங்களும் ஏற்றுக்கொள்ளும். நீங்களும் என்ன செய்வீங்க, அதை அந்த அனாதை அந்த பூனைங்க சாப்பாடு போட்டு இப்ப என்ன நினைச்சேன், நான் அடைக்கலம் கொடுக்குறேன், பரவாயில்ல, அதை நான் வந்துட்டு என்னோட பேட்டா நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு என்ன செய்வீங்க, அது உங்க வீட்டுலயே வந்துட்டு தங்கிடும். அதே மாதிரிதான் இங்க பிசாசான ஒண்ணு நம்மளை வஞ்சிப்பான். சின்ன காரியங்கள்ல, சின்ன பாவங்கள்ல முதலாவது நம்ம இடம் கொடுப்போம். ஒரு பாவத்துக்கு ஓகே இடம் கொடுப்போம். அந்த பாவம் வந்துட்டு மீண்டும் நம்மளை வந்து சந்திக்க வரும். ஏன்னா ஒரு தடவை நீங்க வழி திறந்துட்டீங்க இல்லையா, மறுபடியும் அது வந்து தட்டும். போனா நிச்சயமா சாப்பாடு எனக்கு கிடைக்கும் அப்படி சொல்லி வரும். நீங்க என்ன செய்வீங்க, திருப்பியும் கதவு திறப்பீங்க. 2வது பாவம். அப்ப அதுக்கு மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாவம் என்ன செய்யுதுன்னா நம்மளோட வாழ்க்கையை அதிகரிச்சு அது நம்மளோட வாழ்க்கையில ஒரு குடியாளரா வச்சிருவோம். நம்மளோட கூட அது குடுத்தன பண்ண அந்த பாவத்தை நம்ம அனுமதிச்சிருவோம். அது நம்மளோட வாழ்க்கை முறையில ஒரு அபியாசமா நம்ம ஏற்றுக்கொள்ளுவோம். சரிங்களா? சோ அதே மாதிரிதான் இங்க வஞ்சிக்காத, அதான் போட்டுக்காரு பவுல் போட்டுக்காரு அழகா, வஞ்சிக்கப்படாதீர்கள். Not all good things are good. Not all good things are from God.
ஓகே, நன்மையான காரியங்கள் நல்லது. ஆனா எல்லாமும் நன்மையான கர்த்தரு நன்மையான காரியங்களா இருக்காது. எல்லாமும் கர்த்தரிடம் இருந்து வந்ததா இருக்காது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஞானத்தோட கூட நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் நம்ம அனுமதிக்கணும், சில காரியங்கள் நம்ம வெட்டி விடணும். இதே மாதிரிதான் கலாத்தியர்லயும் போட்டிருக்குது. ஓகே, மாமிசத்துக்குரிய காரியங்களை குறித்து, அதாவது பாவங்களை, என்ன மாதிரியான பாவங்கள் என்று அங்க நல்ல தெளிவாக இந்த 2 அதிகாரத்திலையும் நம்ம பார்க்கிறோம். முதலாவதான பாவம் என்னவென்றால் அன்ரைச்சஸ்னஸ், அநீதி என்று பார்க்கிறோம். அநீதி அல்லது அநியாயம். ஓகே, இதெல்லாம் தெரியுமா அநியாயம் என்னன்னு? அசுத்தமான காரியங்கள். ஓகே, விச் இஸ் கலாத்தியர்ல பார்த்தோம்னா அது அசுத்தமான காரியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, இப்ப அதை நம்ம எப்படி நம்ம இன்ஹெரிட் பண்றோம்? ஓகே, பாரம்பரிய சொத்தாக நமக்கு வந்து சேருது. சில நேரத்துல நம்ம சில தேசங்களை பாக்குறோம். ஓகே, எப்படியாவது வந்துட்டு அது வந்துட்டு தொடர்ச்சியாக ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபருக்கு போய் சேருதுன்னு பாக்குறோம். இது வந்துட்டு கொஞ்சம் கவனமா இருக்கணும். சில நேரத்துல வந்துட்டு சில சில செயல்முறைகள் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு என்னது அசுத்தமான காரியமா இருக்கும். ஓகே, அங்க களத்தில் அசுத்தம்னு போட்டு இல்லையா? அதை நம்ம நினைச்சுக்குவோம் சரியாதான் இருக்குது, நம்மளோட பார்வைக்கு நம்ம எண்ணத்துக்கும் சரியா இருக்கும். ஆனா கர்த்தருக்கு முன்பே அது சரியான காரியமா இருக்காது. சோ அதை நம்ம கவனமா பார்த்துக்கணும். ஓகே, யூ ஆர் heir of kingdom of God. Jesus made you an heir the time of his death. ஓகே, சரிங்களா? அவர் மூலம் தான் நமக்கு என்ன வந்திருக்குது? நீதிமான் என்று நமக்கு அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த we wear the garment of righteousness through Christ. கர்த்தர் மூலம் தான் நாம் என்ன செய்யறோம்? அந்த நீதி என்ற அங்கி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா அவரோட மரணத்தின் மூலம் தான் நமக்கு அந்த நீதி என்ற அந்த சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஓகே, ஒரு குடும்பத்துல ஒரு இருக்காங்க, குடும்பத்தாரு இழக்கும் போது இறந்து விட்டார்கள்னா அவருடைய சொத்து பத்தெல்லாம், பாரம்பரிய சொத்துக்கள் எல்லாம் அடுத்த வாரிசுக்கு போய் சேருது. சரிங்களா? அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். அவருக்குள்ளாக அந்த நீதி வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீதிமான் என்ற அந்த அந்த அங்கி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுலதான் நம்ம இருக்கணும். தவிர அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அதன்படி நம்ம வாழ கற்றுக்கணும். ஓகே, அதற்கு புறம்பானதுதான் அநீதி என்று சொல்லப்படுகிறது, அசுத்தமான வாழ்க்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? சோ இந்த word righteousness means to be just. ஓகே, நீதி, right and holy. ஓகே, just, right and holy. தமிழ்ல என்ன போட்டிருக்குன்னா தேவனுடைய ராஜ்யத்தின் எப்படி போட்டிருக்குது படிங்க. தேவனுடைய நேர்மையானதும் மற்றும் பரிசுத்தமானதும். நீதி என்கிற வார்த்தை சரியானது, நேர்மையானது மற்றும் பரிசுத்தமானது என்பதின் பொருள். சரிங்களா? சரியானது நீதி, சரியானது நேர்மையானது மற்றும் பரிசுத்தமானது என்பது பொருளாகும். நம்ம அந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? இதுதான் கேள்வி. இதுதான் கேட்கப்படுகிறது. நம்ம அந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு நம்ம சரியான வாழ்க்கை, நம்மளோட பார்வைக்கு சரியானதா இல்ல, கர்த்தரோட பார்வைக்கு நீங்க சரியான வாழ்க்கை, நாம் சரியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நேர்மையானது, நேர்மையான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, இதுதான் வந்து நீதி என்று சொல்லப்படுகிறது. நீதிமான் என்று சொல்லும் போது இது 3 காரியங்களும் அந்த நீதிமானோட வாழ்க்கையில அடங்கி இருக்க வேண்டும், அவருடைய செயல்முறையில காணப்பட வேண்டும். சரிங்களா? அநேக வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, அதெல்லாம் நீங்க தாராளமா போய் பார்த்துக்கலாம். ஓகே, இஃப் எனிஒன் டீச்சர்ஸ், இங்க ஒன்னு நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். மத்தேயு 23:13 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 23:13. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள்
அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. ஆமீன். ஆமேன் ஆமேன். பாருங்க, இது என்ன சொல்லுதுன்னா, ரிலிஜியஸ் ஸ்பிரிட், மத ஆவி குறித்து இங்க பேசப்படுகிறது. ஓகே, மத ஆவி. நான் மத ஆவி சொல்வது ரொம்ப ஒரு விரிவான ஒரு காரியம். அதை நம்ம கவனத்தோட புரிஞ்சுக்கணும். தவறான முறையில இதை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஓகே, கொஞ்சம் கவனமா செஞ்சுங்க. இப்ப நம்ம பாக்குறோம், சில மத ரீதியில் உள்ள சபைகள் உண்டு. ஓகே, அவர்கள் எல்லாம் கர்த்தருடைய நியாயப்பிரமாணப்படி அவர் ரட்சிப்புக்குள்ள வராங்க, கர்த்தரே தேவன் சொல்லுகிறாங்க, பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. எல்லாம் பக்காவா இருக்குது, கர்த்தருடைய வார்த்தைக்கு பொருந்தியதா இருக்குது. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் இருக்கட்டும், இதுக்கு மேலாக ஒன்றை வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த சபைக்கு அல்லது அந்த டினாமினேஷனுக்கு ஓகே ஏற்ற அல்லது அந்த டினாமினேஷனுக்கு ஒரு சில அவங்களுக்குன்னு சில காரியங்களை அவங்க வகுத்து வைத்திருப்பார்கள், அவங்க தலைவர்கள் மூலம். ஓகே, அவர்களுடைய முற்பிதாக்கள் மூலம் அவர்கள் இந்த ஒழுங்குகள் கர்த்தருடைய ரட்சிப்பின் செய்திக்கு மேலாக தொடர்ச்சியாக இவர்கள் சொந்தமாக சில காரியங்கள் அங்க இதெல்லாம் இருந்த போதிலும் நீங்க இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், சில மத ரீதியிலான சில கோட்பாடுகளை அவர்கள் வரைந்து வச்சிருப்பார்கள். சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு வந்துட்டு சில சபைகளை சொல்லுவாங்க, யாரும் என்ன தவற அடிச்சு கூடாது, சரிங்களா? இது உதாரணம் தானா, அதனால இது அவங்க செய்யறது சரியா தவறான்னு நான் சொல்லல, ஆனா இது உதாரணம். சிலவங்க சொல்லுவாங்க, ஏன்னா ஜெபம் செய்யும் போது இப்படி சிலுவை போட்டு சொல்லுவாங்க. ஓகே, சில சபைகள் செய்வாங்க, சில சபைகள் வந்து சில அறிக்கை பண்ணுவாங்க. ஓகே, நினைக்கிறேன் நீங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்னு, இல்லைங்களா? சில சர்வீஸ் ஆராதனை முடிச்ச பின்னால சில ஜபங்கள் செய்வாங்க, தனிப்பட்ட முறைய சபை ஜபங்கள் செய்வாங்க. சோ இதெல்லாம் நீ செய்யாட்டி நீ எங்களுடைய அங்கத்தினரா வர முடியாது. கர்த்தரோட ரட்சிப்பின் செய்தி ஒரு பக்கம் இருக்கும்போது, கர்த்தருடைய பிரமாணத்தைப்படி நீங்க வாழும்போது அதற்கு மேலாக சில ஒழுங்குகளை இவர்களே தயார் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க இதை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, இதுலயும் நீங்க பங்கு பெற்றால்தான் நீங்க எங்களோட ஐக்கியமாக முடியும், எங்களோட சபையின் உறுப்பினராக ஆக்க முடியும் என்ற சில திட்டங்களை வகுத்து வச்சிருப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து என்ன செய்யுதுன்னா, அநேக என்ன செய்யுதுன்னா ஒரு தடையாயிருது. ஒரு ரிலிஜியஸ் ஸ்பிரிட் வந்து ஒரு தடையாயிருது, ஒரு மனுஷனை கர்த்தரோட ராஜ்யத்துக்குள்ள கொண்டு செல்ல. அதான் பைபிள்ல போட்டிருக்கு, யாராவது ஒருவன், இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, if anyone okay hinders or become obstacle for another person to be saved, you must tie a millstone around his neck and throw into the well. ஓகே, ஒருவன் ஒரு ஆத்மாக்கள் ரட்சிப்புக்குள் வருவதற்கு பெரிய தடையாக இருந்தா அவனுக்கு கழுத்துல ஒரு பெரிய கல்லை கட்டி கழுத்துல பொண்ணு போட்டிருக்குது, வசனத்துல இருக்குது. அதனால நாம் கர்த்தருடைய ஓகே கர்த்தருடைய கோட்பாட்டுகள் மட்டும் அவருக்கு கர்த்தர் என்ன எழுதியிருக்கிறாரு, அவருடைய ஒழுங்கின் புஸ்தகம் அப்படியே பைபிள்ல ஓகே வேதாகத்துல என்ன எழுதியிருக்காரு, அதை மட்டும் நீங்க கையாள வேண்டும், அதை மட்டும் நீங்க பயிற்சி கொள்ள வேண்டும். யூ பிராக்டிஸ் தட். சொந்தமா நீங்க ஒரு இது பண்ணீங்கன்னா அது வந்துட்டு ரிலீஜியஸ் ஆயிரும், ரிலீஜியஸ் சிஸ்டம் ஆயிரும். மனிதனுடைய கோட்பாட்டுக்கு நீங்க கீழ்ப்பட வேண்டியதா இருக்கு. அது என்ன செய்து ஒரு பெரிய தடையா மாறி விடுகிறது. அதனால இங்க போட்டிருக்குது, if someone teaches such traditions அது way to obtain righteousness. தமிழ்ல வாசிங்க போட்டிருக்கு, if someone ஒருவன் எங்க போட்டிருக்கு, மத்தேயு 23 ரைட். ஓகே, நீதியை பெறுவதற்கான வழி என்று யாராவது இத்தகைய மறுப்புகளை கற்பித்தால் ஓகே மற்றவர்கள் ராஜ்யத்தில் நுழைவதை அவர்கள் என்ன செய்யறார்களா, தடுக்கிறார்கள்
இதானா மனிதனால உருவாக்கப்பட்ட சில வழிமுறைகள், திட்டங்கள். இவர்கள் வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழையாத படிக்கு பெரிய ஒரு தடையா இருக்கிறாங்க. அவர்களாம் நீங்க ஓகே கவனமா இருங்க அவங்க மேல. அதனாலதான் நம்ம பார்த்த 1 Corinthians 6:9 do not be deceived. வஞ்சிக்கப்படாமல் பாத்துக்குங்க, வஞ்சிக்கப்படாதுன்றது. Right? To believe you can live as you please. அங்க என்ன பண்றதுன்னா நீங்க எப்படியோ வாழ்ந்துடலாம். கடைசியில் நீங்க கர்த்தரோட ராஜ்யத்துக்கு விஷயத்தரலாம், ஏன்னா கிறிஸ்துவன் சொல்லிக்கிட்டு. அது தவறு. அது பிசாசனுடைய வஞ்சகமான வார்த்தைகள். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பாக்குறோம்? போனிகேட்டர்ஸ். போனிகேட்டர்ஸ் விபச்சாரிகள். ஓகே, தெரியும் என்னவென்று. அப்புறம் விக்கிர ஆராதனைகள். ஓகே, விக்கிர ஆராதனைகள் கொஞ்சம் கவனமா இருங்கள். விக்கிர ஆராதனை பொருளோ கல்லோ சிமெண்டோ அல்லது விக்கிர சிலைகளோ வணங்குவது மட்டுமல்ல, கர்த்தருக்கு முதலிடம் தராத காரியங்கள் வாழ்க்கை இருக்குதா, அதுதான் விக்கிர ஆராதனை. சிலவங்களுக்கு வந்துட்டு இது சிலவங்களுக்கு சில இதா இருக்கும். ஓகே, சிலவங்களுக்கு ஹாபி. ஹாபி என்ன தெரியுங்களா? தமிழ்ல என்ன ஹாபின்னா? தமிழ்ல தெரியாது எனக்கு என்ன ஹாபின்னு. பொழுதுபோக்கு. பொழுதுபோக்கு. ஓகே, ஹாபி பொழுதுபோக்கு. பொழுதுபோக்கு. எஸ், சிலவங்களுக்கு பொழுதுபோக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஐடியலா இருக்கும். ஹாபி, பொழுதுபோக்கு. அது இல்லாட்டினா அவங்கள முடியாது. நிச்சயமா இருந்துதான் ஆகணும். சிலவங்களுக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ், விளையாட்டுகள். அது நல்லது தானே. ஆனா அது வந்துட்டு கர்த்தருக்கு அது உங்க வாழ்க்கை முதலிடம் இருக்க கூடாது. சரிங்களா? சிலவங்களுக்கு வந்துட்டு மனுஷர்கள். ஓகே, பைபிள்ல போட்டிருக்கு கணவன்மார்கள் மனைவிமார்கள் குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மனைவிமார்கள் கணவருக்கு அடிப்படை கீழ்ப்படிய வேண்டும், கணவன்மார்கள் மனைவிமார்கள் அன்பு கூட வேண்டும், அப்படிதான் போட்டிருக்குது. அதனால சில வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா கணவனோ அல்லது மனைவியோ ஒரு பெரிய விக்கிரகமா இருப்பாங்க. ஓகே, அவருக்கு மேல சிலவங்களுக்கு சில குடும்பங்கள்ல வந்து பிள்ளைகள் வந்துட்டு அந்த விக்கிரகங்கள்லாம் மாறி. பிள்ளைகள் வந்து கர்த்தரால் கொடுக்கப்பட்ட நல்ல ஈவுகள். இட்ஸ் a gift from God. கிஃப்ட்னா அது கிஃப்டாவே நம்ம பார்க்கணும். அவர்களை நம்ம கடவுளா மாற்றக்கூடாது. சிலவங்க உதாரணத்துக்கு வந்துட்டு நாம பார்த்திருக்கேன் அநேக வேலைகள்ல. சில தம்பதிகள் வருவார்கள், கல்யாணம் பண்ணிட்டு திருமணமாகி சில வருடங்களுக்கு பிள்ளைகள் இல்லாம இருந்திருக்கு. அப்புறம் ஜெபம் பண்ணி ஓகே கருத்துரைத்து அவர்கள் பிள்ளை பிறக்கும். ஓகே, பிள்ளை வர வரைக்கும் அவர்கள் வந்து சபையிலையும் தேவனுடைய காரியத்துல நல்ல ஈடுபடா இருப்பாங்க. எல்லா காரியத்திலும் கலந்து கொள்வாங்க, எல்லா கூட்டங்களும் வருவாங்க, ஜபிப்பாங்க, முழுமையா இருப்பாங்க. ஆனா எப்ப அந்த குழந்தை பிறந்துச்சோ அப்ப இருந்து அந்த குழந்தைய ஒரு பெரிய காரணத்தை சொல்லி கர்த்தருடைய காரியங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகுவாங்க. என் மகன், என் பிள்ளைக்கு இப்படி இருக்குது, என் பிள்ளைக்கு அப்படி இருக்கு, அதை செய்யணும், இது செய்யணும், அவங்க தூங்கணும், அவங்க சாப்பாடு கொடுக்கணும், அதனால எனக்கு நேரம் என்ன செய்றாங்க? கர்த்தர் கொடுத்த ஈவு, கர்த்தர் கொடுத்த நல்ல கிஃப்ட் வந்துட்டு இவர்கள் விக்கிரகமா மாற்றி என்ன செய்யறாங்க? கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காதபடி பிள்ளைகளை வந்து தன் பிள்ளைகளை வந்துட்டு ஒரு ஐடலா மாத்திடுறாங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். Idolatry is the lack of acknowledgement of God's rightful position in your life. Okay, idolatry என்னதுங்க? கர்த்தருடைய விக்கிர ஆராதனை என்பது உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்குரிய சரியான இடத்தை தேவனுக்கு கொடுக்க ஒப்புக்கொள்ளாததுதான். இதுதான் விக்கிர ஆராதனை. நம்ம கர்த்தர் வந்துட்டு பொறாம இருக்காரு. இஸ் ஜெலஸ் காட், பொறாமை. அவர் இடத்தை வந்துட்டு யாருக்கும் கொடுக்க அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் இடத்துல அவர் தான் இருக்கணும். ஒரு ராஜ்யத்துல வந்து ராஜாவா இருக்கும், அவருதான் ராஜாவா இருக்கும். மெத்த யாரையும் வந்து அவர் சிங்காசனத்துல உட்கார அவர் அனுமதிக்க மாட்டாரு. அதுவும் அவருடைய திட்டம் அல்ல. அதனால உங்களோட வாழ்க்கையில நீங்க கர்த்தரோட ராஜ்யத்துல இருக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களுடைய இருதயத்துல யாரு ராஜாவாக வாழ்கிறார்? உங்களுடைய வேலையா, உங்களுடைய பொழுதுபோக்கா, உங்களுடைய ஸ்போர்ட்ஸா, பணம் சம்பாதிக்கிறதா? பணம் தேவைதான், ஆனா பணம் சம்பாதிக்கிறதே ஒரு பெரிய ஒரு கொள்கையா இருக்குதா? அது ஒரு ஐடலா இருக்குதா?
இதெல்லாம் நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு விக்கிர ஆராதனை என்பது. அப்ப அடுத்தபடியா நம்ம என்ன பாக்குறோம்னா வேசித்தனம். ஓகே, இதெல்லாம் நமக்கு ரொம்ப விளக்க சொல்ல தேவையில்ல, வேசித்தனம். ஆனா அடுத்தது வந்துட்டு என்னன்னா குடிக்காரர்கள். ஓகே, ட்ரங்கட்னஸ். இங்க நான் சொல்றேன், இங்க வந்துட்டு தயவு செய்து எபேசியர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க. எபேசியர் 5:18 எடுத்தவங்க வாசிங்க பாப்போம். சரிங்களா? துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபானம் மேற்கொள்ளாமல் ஆவியால நிறைந்திரு அப்படி போட்டிருக்கு. அப்படின்னா பவுல் என்னன்னு சொல்றாருன்னா, நான் ஒருவர் மதுபானத்தை அழுத்த போது, அல்லது when a person is a drunkard, when he drinks alcohol and all those things, என்ன ஆகுதுன்னா அந்த மதுபானம் வந்துட்டு அவரை கண்ட்ரோல் பண்ணுது, அவரே ஆளுகை செய்யுது. என்ன செய்யுதுங்களா, மதுபானம் குடுக்கிற அளவுக்குமே குடிச்சுனா அவங்களுக்கு என்ன செய்யுதுங்களா, அந்த மதுபானம் அவர்களுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுது. They have been influenced by the alcohol or the hard drinks, and they were influenced by the drink, and they do everything according to the influence of the alcohol. அது அவருடைய மாமிசத்து காரியங்களா அது எப்படி தூண்டி மாமிசமான காரியங்களா அது செயல்பட என்ன செய்யுது, மதுபானங்கள் தூண்டுது கொடுக்க. ஆனா இங்க பவுல் சொல்றாரு, அதை நீங்க செய்யாதபடிக்கு ஆவிக்குரிய காரியங்களை செய்வதற்கு நீங்க ஆவியால நிரப்பப்பட வேண்டும். So when you feel with the Holy Spirit, நீங்க ஆவியால் நிரப்பப்படும் போது ஆவியானவர்களால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. அது ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்வார். அப்ப ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்யும் போது அவருக்கு ஏற்ற காரியங்கள் தான் நீங்க செய்வீங்க. சரிங்களா? கர்த்தர் ஆவியோட சித்தத்தின் காரியங்கள் தான் நீங்க செய்வீங்க. அதனால இன்ஃப்ளூயன்ஸ் பை ஆல்கஹால் இஸ் வெரி டேஞ்சரஸ். அதனாலதான் அநேகர் வந்துட்டு போதையில ட்ரங்க்னு சொல்லும் போது மதுபானத்தை அருந்தது மட்டும் இல்ல, போதைப் பொருட்கள் இருக்கிறவங்க சரி, அவர்களும் அப்படிதான். ஓகே, போதைப் பொருள் எடுத்தப்பனால அவருக்கு அந்த போதைப் பொருட்கள் மூலம் அவர் வாழ்க்கைய ஆளுகை செய்யுது. controlled by the drugs, right? So I would say is influencing factor. ஆளுகை செய்கிற ஒரு தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய காரியங்கள், அது நீங்க கவனமாக இருங்க. It can be anything. மதுபானம் மட்டுமல்ல, என்னது ட்ரக்ஸ் மட்டுமல்ல, போதைப் பொருட்கள, கேம்பிளிங், சூதாட்டம், அதுவும் அப்படிதான். அது உங்க வாழ்க்கை கெடுத்துரும். சரிங்களா? லைக் வாட் யூ கால் செக்ஷுவல் திங்ஸ். ஓகே, பாலிய உறவு, இதெல்லாம் வந்துட்டு ஒரு அடிக்ஷன். ஓகே, இங்க வந்து அடிக்ஷன் போடுறது, அது வந்துட்டு ஒரு பெரிய பாவமான வாழ்க்கை. சரிங்களா? அப்புறம் அடுத்தபடி என்ன பாக்குறோம் தமிழ்ல, ட்ரங்கர்ஸ் குடி முடிஞ்ச பின்னாடி சுய உணர்ச்சியாக. ஓகே, அப்புறம் மனித குலத்துடன் தங்களை தாங்களே தவறாக பயன்படுத்துவார்கள். ஓகே, abusing themselves with mankind. தமிழ் எல்லாம் விரைவா போட்டிருக்கு, நீங்க படிச்சுங்க, அறிஞ்சிங்க. அப்புறம் கொள்ளையடிப்பவர்கள், திருடர்கள், கவச்சஸ்னஸ். கவச்சஸ்னஸ் என்னன்னா, கவச்சஸ்னா பொருளாசைகள், ரைட்? பொருளாசைக்காரர்கள். இது வந்துட்டு கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா வந்துட்டு என் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துட்டு ஒரு கார் வாங்கிட்டாங்க, நான் அவங்கள போல இன்னொரு கொஞ்சம் பெரிய காரா வாங்கணும், அவங்க வச்சிருக்கிறதெல்லாம் மாதிரியே நானும் வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு பொருளாசை. ஓகே, பொருளாசை வந்துட்டு ஒரு மனுஷனோட வாழ்க்கையும் குடும்பத்தையும் தெருவில் கொண்டாந்து விட்டுரும். சரிங்களா? பெரிய கடன்காரனா ஆயிக்கிறோம். அதனால பொருளாசை இல்லாதபடிக்கு நீங்க பார்த்து கொள்ளுங்க, ரைட்? உங்களுக்கு தேவையானது என்ன? கர்த்தர் பைபிள் என்ன போட்டிருக்கு? முதலாவது நீங்க கர்த்தரையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், பின்பு ஓகே இவற்றை எல்லாம் உங்களுக்கு என்ன எல்லாம் என்ன உங்களுக்கு என்னென்ன சேர வேண்டுமோ, உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு ஓகே உங்களுக்கு சரியானது எதுவோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து கூட்டி
கொடுக்கப்படும். யாரால? கர்த்தரால கொடுக்கப்படும். கர்த்தரால் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால நம்ம பொருளாசையை கொடுக்கக்கூடாது. ஓகே, கவனமா இருக்கணும். எக்ஸ்டார்ஷனர் போட்டிருக்கு, கொள்ளைக்காரர்கள். சோ உதாசீனர்கள், fornicators, அப்புறம் விச் கிராஃப்ட், பில்லி சுனியம். பில்லி சுனியம். எத்தனை பேர் போய் ஜோசியம் பார்த்திருக்கீங்க, கிளி பேச்சு கேட்டிருக்கீங்க, அல்லது யாரு ஒரு முனி ஹியூமன் போய் சந்திச்சிருக்கீங்க, அல்லது இங்க வந்து கொஞ்சம் கவனமா சொல்லணும், சிலவங்க வந்துட்டு கள்ள தீர்ப்பு போயிட்டு சில உபதேசங்கள் கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட பாவங்கள். ஓகே, என்ன செய்யணும், உங்களை ராஜ்யத்துல இருந்து, ஏன்னா அவர்கள் கொடுக்கின்ற ஆலோசனைகள் அதெல்லாம் வந்துட்டு தவறானதா இருக்கும், கர்த்தருக்கு புறம்பானதா இருக்கும், கர்த்தரோட சித்தத்தின்படி இல்லாததா இருக்கும். கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும், நல்லதா இருக்கும், நம்மளுடைய சிந்தைக்கு வந்துட்டு ரொம்ப சரியா இருக்கு, கர்த்தர் செய்யறதுக்கு நன்மையான காரியமா இருக்குது அப்படின்னு உங்களோட சிந்தைக்கு. ஆனா அதெல்லாம் அங்க கொடுக்கின்றவங்க யாரால் கொடுக்கப்படுகிறது, அதுதான் முக்கியம். சரிங்களா? அதனால அங்க நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்களா? அப்புறம் அப்புறம் பகை, விரோதம். பைபிள்ல போட்டிருக்குது, நீங்க தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் தேவனோட ஆலயத்துல போயிட்டு காணிக்க கொடுக்கறதுக்கு முன்பாக, ஓகே, நீங்க யாரோ உங்க சகோதரனோ யார் மூலமா நீங்க விரோதம் இருந்தா முதலாவது போயிட்டு என்ன செய்யணுமோ அங்க முதல்ல நம்ம சரிப்படுத்த வேண்டும். அதை நம்ம சரிப்படுத்த வேண்டும். அங்க போயிட்டு மன்னிப்பு கேட்டு அதன் ஒழுங்கு, அப்பொழுதுதான் உங்களோட காணிக்கையும் அல்லது உங்க பொருத்தனையோ அல்லது உங்களுடைய என்னது வர்ஷிப் அது கர்த்தருக்கு போய் சேரும். ஓகே, ஒழுங்கான முறையில. சரி, அப்புறம் ஏராளமான காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் பாத்துக்குங்க. ஓகே, ஒன்றா சொல்ல முடியாது, பாருங்க. அப்புறம் என்ட்ரன்ஸ் டினைட், கோபம், சண்டை, பிரிவினைகள் பெரிய ஒரு பாவம். பிரிவினைகள், பிரிவினை கொண்டாடுகின்ற ஆவி இருக்குதே, அது கர்த்தருக்கு ஓகே முன்பாக அது பெரிய ஒரு கோபத்தை உண்டாக்குற ஒரு காரியம். பிரிவினை எந்த ஒரு நேரத்துல எந்த ஒரு ரீதியும் யாரோடவும் சரி, உங்க வேலை இடத்துலயோ உங்களோட குடும்பத்திலேயோ உங்களோட சபையிலேயோ அவங்க பொது சேவையில எங்கேயும் பிரிவினைக்கு உண்டாகக்கூடிய காரியங்களை எதுலயும் நீங்க ஈடுபடாதீங்க. ஓகே, போட்டு கொடுக்கறது, போட்டு கொடுக்க சொல்லுவாங்களா, போட்டு கொடுக்கறது பாசிட்ட சொல்ற போட்டு கொடுக்குறது, அதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் இருக்கும் அல்லது இருந்துகிட்டு இருக்கும் இப்பயும். அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. இதெல்லாம் வந்துட்டு கர்த்தரோட ராஜ்யத்துல நுழையாத படிக்க நம்ம என்ன செய்யும், தடை செய்யும். நமக்கு வந்து சாதாரண காரியமா இருக்கும், இயல்பா நடக்கிற காரியம் தானே அப்படின்னு இருக்கும். ஆனா கர்த்தருக்கு முன்பாக இது ஒரு அருவருப்பான ஒரு காரியங்கள். ஓகே, உங்களை தடை செய்ய, அதான் சொன்ன ஆரம்பத்திலேயே சொன்னீங்க இல்லைங்க, நம்மளுடைய முடிவு திறம் எங்க இருக்கு, நம்மளோட முடிவு எங்க போய் முடியும். ஓகே, உங்களோட முடிவு எங்க இருக்கணும், நம்மளோட லக்கு எங்க, அவர் டெஸ்டினி. ஓகே, நம்ம எங்க போய் சேர போறோம், கர்த்தரோட ராஜ்யம் தான் உங்களோட லெக்கா இருந்தா அதற்குரிய காரியங்களை மட்டும் நம்ம செஞ்சிருப்போம். சரிங்களா? சோ என்ட்ரன்ஸ் டினைட். ஓகே, வேற எந்த மாதிரி காரியங்கள் வந்துட்டு உங்களுடைய நம்மளுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாத படிக்க செய்கின்ற காரியங்கள் வேற என்ன காரியங்கள்னு பார்த்தோம்னா, மாமிசமும் இரத்தமும், flesh and blood. 1 Corinthians 15:5 போட்டிருக்கு, now they say brethren, the flesh and blood cannot inherit the kingdom of God, neither do corruption inherit. அங்க போட்டிருக்குது. ஓகே, flesh and blood, ரத்தத்தால் மாமிசத்தால் கூட நீங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க, அப்படின்னா உங்களோட சுயத்தினால முடியாது, உங்களோட பலத்தின சொந்த சுயத்தினாலே முடியாது, மாமிசத்தினுடைய ரீதியில நீங்க நுழைய முடியாது. சரிங்களா? கர்த்தருடைய ஆவியினாலும் கர்த்தருடைய கிருபையினாலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினாலும் மட்டுமே தான் நாம கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியும். ஓகே, அப்ப நம்ம யோவான் 3வது வசனத்தை பார்த்தோம்னா, அங்க verily very I say unto thee except a man be born again, அப்படி நீங்க மீண்டுமாக ஓகே மறுபிறவிக்கும்போது he cannot see the kingdom of God. அப்படின்னா உங்களை கடந்த கால வாழ்க்கையை நீங்க மீண்டும் உங்களை, அதான் சொன்ன ஆரம்பத்துல, யார் ஒருவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் புதிய சிருஷ்டி. அப்படின்னா உங்களை பழமை எல்லாம் அழிந்து விட்டுன்னா நீங்க புதிதாக
மாறப்பட்டிருக்கீர்கள். அப்படியாப்பட்டவர்கள் தான் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியும். எக்ஸப்ட் மேன் born of water and spirit, ஆவினால் மட்டும் உங்களோட ரத்தத்தாலையும் மாமிசத்தாலும் நுழைய முடியாது. alright. அப்புறம் பாத்தீங்கன்னா ரிச்சஸ், ஓகே, உங்களோட பொருளாதாரத்தால நீங்க கர்த்தரோட ராஜ்யத்துல நுழைய முடியாது. உங்களுடைய விசுவாசம், ஓகே, சின்ன குழந்தை போல சிம்பிள் ஃபேத், ஓகே, சிம்பிள் எளிமையான ஒரு விசுவாசத்தை இல்லாவிட்டாலும் கூட நீங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாது. நான்காவது காரி பார்ப்போம், ரெமெடி ஃபார் சின். ரெமெடி ஃபார் சின் அப்படின்னா தமிழ்ல என்னதுங்க? பாவத்திற்கான பரிகாரம். ஓகே, பாவத்திற்கான பரிகாரம், ரெமெடி ஃபார் சின். சொல்லுங்க பாப்போம். நிச்சயமா உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த பாவத்திற்கு பரிகாரம் என்ன? சொல்லுங்க, யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க பாப்போம். சொல்றீங்களா? சொல்லுங்களா? ரட்சிப்புக்கு என்ன தேவை நமக்கு? நம்ம என்ன செய்ய வேண்டும் ரட்சிப்புக்கு? மனம் திரும்ப வேண்டும். அதாவது நீங்க முதலாவதாக ஒப்புக்கொள்ள வேண்டும், நான் பாவி என்று. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும்? உங்க பாவத்தை நீங்க அறிக்கை பண்ணி அதை நம்ம மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவ நீங்க, ஓகே, எப்படியாக நம்ம அந்த புதிய வாழ்க்கை வரணும்னு அவருடைய ரத்தத்தாலும், அவருடைய மரணத்தாலும், அவருடைய ரத்தத்தாலும், அவருடைய என்னது ரெசரக்ஷன், உயிர் திருந்தலாலும் நம்ம ரட்சிப்புக்குள்ள வரும். சரிங்களா? அதனால மனம் திரும்புதல் முக்கியமா தேவை. நீங்க உங்களோட பாவத்தை நீங்க ஒப்புக்கொள்ளாத வரைக்கும் நீங்க மனம் திரும்ப முடியாது. சரியா இல்லையா? நீங்க ஏன் மனம் திரும்பணும்? நீங்க பாவி என்றதுனால, நாம் பாவி என்றதுனால நம்ம மனம் திரும்பணும். சரிங்களா? நான் பாவம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு நீங்க ஒப்புக்கொள்ளாவிட்டால் அங்க மனம் திரும்புதல் வராது, இருக்காது. அதனால remedy for sin first of all is repentance. All right, forgiveness through Christ Jesus. Paul said, as such were some of you, but are washed. 1 கொரிந்தியர் போட்டிருக்கு. நம்ம அப்படியே வாழ்ந்திருந்தோம் பாவத்துல. ஆனா பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 6:11, நாம் இயேசுவால கழுவப்பட்டு, ஓகே, அவரால நம்ம பரிசுத்தப்பட்டு, அவர் ரத்தத்தால் நம்ம நீதிமானாக ஆனோம் என்றாங்க, எழுதப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அதனால ரிப்பென்ட். மார்க் எடுத்துக்கொள்ளுங்கள், மார்க் 1:15. அங்க இல்ல, நீங்க எதுக்கும் ஜாட் பண்ணிக்கீங்க. மார்க் 1:15 அங்க போட்டிருக்கு. படிக்கிறீங்க யாராவது ஒரு ஆளு? மார்க் 1:15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். ஆமேன், ஆமேன். காலம் நெருங்கி கொண்டிருக்குது. ஓகே, அதனால என்ன செய்யுமா? நம்ம மனம் திரும்ப வேண்டும். ரொம்ப ரொம்ப அலட்சியமா இருந்துடக்கூடாது. ஓகே, டோன்ட் பி சோ கேர்லெஸ் ஃபார் திஸ், பிகாஸ் சமீபமா இருக்கிறதுனால, கால சமீபமா இருக்கிறதுனால மனம் திரும்ப வேண்டும். எப்போ வேணுமாலும் இந்த காரியம் நடக்கல, எப்போ வேணுமா கிறிஸ்து வரப்போகிறார். ஆனா நம்ம எல்லா நேரத்திலையும் தயாராக இருக்க வேண்டும். அதற்கு முக்கியமாக இருக்க வேண்டியது என்னன்னா மனம் திரும்புறது. மனம் திரும்பும் போது நீங்க என்ன செய்றீங்கன்னா கர்த்தரோட மன்னிப்பு நீங்க பெறுறீங்க. அது மட்டும் இல்லாத படிக்க அவருடைய நீதியின் அங்கீகாரம் உங்களுக்கு கொடுக்கிறாரு. சரிங்களா? நீதி அங்கி கொடுக்கிறாரு. சரியா? அப்ப அடுத்தது வந்துட்டு பிளக் இட் அவுட். அது நம்ம என்ன செய்யணுமா? தமிழ்ல பிளக் இட் என்ன செய்யணுமா? பிடுங்கி போட வேண்டும். எஸ், பிடுங்கி போட வேண்டும். அது நம்ம வாழ்க்கையிலிருந்து நம்ம அகற்ற வேண்டும். கர்த்தர் நமக்கு காட்டுவார். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. என்னவென்றால் அவர் நமக்கு காட்டுவார், நமக்கு போதிப்பார், நம்மளுக்கு நம்ம ஆராய்ச்சி செய்து, ஓகே, நம்ம வாழ்க்கையை சர்ச் பண்ணி அவர் என்ன செய்வார்? நமக்கு காமிப்பார். இந்த ரீதியில இருக்குது, இதை நீங்க அகற்றணும் அப்படின்னு காட்டுவார். அதனாலதான் நம்ம கர்த்தர் வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர், கர்த்தரானவர் நமக்கு ஒரு ஜென்டில்மேன் தெரியுங்களா? அவர் ஒரு ஜென்டில்மேன்.
அவர் வந்துட்டு நம்ம வற்புறுத்த மாட்டார். He will not force you. நம்மள கழுத்தை பிடிச்சு நெருக்க மாட்டார். He gives you options. He gives you chance. அவர் உங்களுக்கு போதிக்கிறார். போதிச்சு உங்களுக்கு வழிகளை காட்டுறாரு. இது இப்படி போகணும், இந்த காரியத்துல நீ செயல்படணும், இது வேண்டாத காரியம், இதை நீங்க அகற்றணும். அதனோட நம்மளோட ஈடுபாடு இந்த காரியத்துல ரொம்ப முக்கியமா இருக்குது. அதாவது எப்படியாக பாவங்களை வாழ்க்கை அகற்றுவதற்கு ஆனா நம்மளோட ஈடுபாடு மிகவும் மிகவும் அவசியமா இருக்குது. எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரோட ஆவி நம்ம வாழ்க்கை அவசியமா இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய ஈடுபாடும் இந்த காரியத்துல அவசியமா இருக்கு. உங்களோட ஒத்துழைப்பு இல்லாதபடி இல்லாமல் இந்த பாவத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம அகற்ற முடியாது. நம்மளுடைய ஈடுபாடு வேண்டாம். நம்மளுடைய காரியம் இருக்க வேண்டும். ஓகே, மார்க் 9:40 போட்டிருக்கு. If anyone offend the eye, pluck it out. Okay, then having 2 eyes. அதனால அதுக்குன்னு ஏனோ சொல்றாரு, தவற எடுத்து போடணும், பாவத்தை அகற்றுங்கள் அப்படி போட்டிருக்கு. So it's nothing, okay, there is nothing, no sin, pleasure or possession worth the penalty of being cast away. ஓகே, எந்த ஒரு பாவமும் சரிங்களா நம்மளோட நமக்கு வந்துட்டு லாபத்தை கொடுக்க போறது இல்லை. ஓகே, உங்களை பாவத்துல இருந்து அகற்ற போகுது. பாவத்துல இருந்து பாவத்தோட கர்த்தரோட ராஜ்யத்துல நுழைவதற்கு பெரிய ஒரு தடையா இருக்க போகுது உடைய பாவங்கள். அதனால எப்படி நம்ம அகற்ற வேண்டும்? முதலாவது கர்த்தரோடு செல்ல வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்டு. அதாவது நீங்க முதலாவது அட்மிட் பண்ணணும், ஒத்துக்கொள்ள வேண்டும், நான் இந்த பாவத்தில் ஈடுபட்டிருக்கேன். கோபத்தின் பாவத்தை நீங்க அறிக்கை பண்ணுங்க. பைபிள்ல போட்டிருக்கு. ஓகே, ஒரு மனிதன் if you confess with your mouth, believe in your heart, confess with your mouth your sin to the Lord Jesus Christ, he is faithful and just. You 1:9 போட்டிருக்குது. உங்களோட பாவத்தை நீங்க அறிக்கை பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்வாரு? உண்மையாக இருக்கார், உங்களை மன்னிப்பாரு. அதனால எல்லா பார்த்தோம் ஏராளமான பாவங்கள். ஓகே, அதுக்கு இன்னும் கூட இதுக்கு மேலாகவும் சில காரியங்கள் இருக்கலாம், பாவத்தின் காரியங்கள் வாழ்க்கையில இருக்கலாம். இதெல்லாம் நீங்க அடையாளம் பண்ணிக்கொண்டு நீங்க ஒவ்வொன்றா நம்ம அறிக்கை பண்ணுவோம். பொதுவா அறிக்கை பண்ணாதீங்க. ஓகே, இது என்னோட ஆலோசனை. என்னன்னா குறிப்பா என்னோட ஆலோசனைன்னா, ஒரு குறிப்பிட்ட பாவத்தை நீங்க தெளிவாக அந்த பாவத்தை நீங்க கர்த்தரிடம் அறிக்கை பண்ண வேண்டும். கோபத்தின் பாவமா கோபத்தை பார்த்து அந்த நீங்க அறிக்கை பண்ணீங்க சரிங்களா? வேற என்ன மாதிரி பாவங்கள்? அடால்ட்ரஸா அல்லது அன்ரைச்சஸா, அநீதியா, அதெல்லாம் குறிப்பா நீங்க சொல்ல அறிக்கை பண்ணுங்க. சும்மா பொதுவா அறிக்கை பண்ணிடாதீங்க சரிங்களா? குறிப்பிட்ட அப்பதான் அது வந்துட்டு ஒவ்வொரு என்னது கலையையும் நீங்க ஒன்றாக அகற்ற முடியும் வாழ்க்கையில இருந்து சரிங்களா? சும்மா பொதுவா போட்டுறாதீங்க, ஒன்றா நீங்க சொல்லி அதை அகற்றுங்க சரிங்களா? சோ அதனால அடுத்தபடி வந்து அங்க கேள்வி கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க அதை நீங்க வாசித்து பாருங்க சரிங்களா? அது வந்து chapter 4 நான் chapter 5. ஸோ அதிகாரம் 5வது அதிகாரம் முடிச்சிட்டோம். எந்த ஒரு கேள்வி இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஏன்னா அடுத்த ஒரு பாடம் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்டானது, அல்லது நீங்க அப்புறம் கேட்கலாம் சரியா? ஏன்னா கேள்வி கேட்கறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். ரைட்? கேள்வி கேட்டதான் பதில் கிடைக்கும். அது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். நான் இப்போது 6வது சாப்டருக்கு போவோம், அதிகாரத்துக்கு போவோம். 6வது அதிகாரம் என்னவென்றால் தமிழ்ல மாதிரிகள் மற்றும் கோட்பாடுகள், ஒரு அறிமுகம். ஓகே, மாறுதல் அல்லது கோட்பாடுகள். மாதிரி என்ன தெரியுங்க தானே? ஓகே, மாதிரி என்ன தெரியுமா? இஸ் அ பேட்டர்ன். ஆல்ரைட், ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. எக்ஸாம்பிள் ஒரு மாதிரி எல்லாம் தெரியும் தானே மாதிரி என்னன்னு? ஓகே, இன்னும் விளக்கி சொல்லணுமா? அதுக்கு மாதிரி என்றால் வார்த்தையை விரைவிக்கிற, ஐ மீன் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த வசனம் வந்துட்டு 1 நாளாகமும் 28:19 வாசிங்க பார்ப்போம். 1 நாளாகமும் 28:19. இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். ஓகே ஓகே, ஆமென். இது நான் சுருக்கமா இந்த பாடத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன்.
இது மாதிரி, அதாவது நம்ம சொல்றோம், இப்போ நீங்க ஒரு ஒரு கட்டணப்படி ஒரு கட்டண பணியில ஈடுபட்டு வச்சுங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல ஈடுபட்டு. முதலாவது அது ஒரு கட்டணத்தை நீங்க கட்டுறதுக்கு முன்பாக, நம்ம உதாரணம் கொடுக்குறேன், நம்ம ஒரு வரைபடத்தை வரைய வேண்டும், சரிதானே? வரைபடத்தை வரைஞ்சி அதன்படி கட்டணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், நம்ம அந்த கட்டுமான படியாளருக்கு நம்ம அதை கொடுக்கணும், கான்ட்ராக்டர். அந்த கான்ட்ராக்டர் அந்த கட்டுமான என்ன செய்யறாங்க, அதன்படி எல்லாமே செய்யறாங்க. ஆனா முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னவென்றா, அந்த வரைபடத்துல ஒவ்வொரு தூணுக்கும் எவ்வளவு ஆழமா நோண்ட வேண்டும், எவ்வளவு சிமெண்ட் போடணும், எவ்வளவு மண்ணுக்கு போடணும், எவ்வளவு இரும்பு கம்பிகளை ஏற்றணும் அப்படின்னு அழகா ஏன்னா ரொம்ப டீட்டெயிலா எழுதப்பட்டிருக்கும் வரைபடத்துல. அது வரைபடத்துல அந்த பேட்டர்ன் போட்டிருப்பாங்க. அந்த பேட்டர்ன் வந்துட்டு எழுதியிருக்கோம். ஆனா அதனுடைய பிரின்சிபல் சொல்லும் போதுதான் அதனுடைய நுணுக்கங்கள். இந்த வரைபடத்தை கட்டணும்னா அதுக்கு தேவையான நுணுக்கமான காரியங்கள், இந்த தூணுக்கு அந்த தூணு வரைபடம் போட்டிருக்கோம், பேட்டர்ன்ல இருக்கும். ஆனா அந்த தூணை வந்துட்டு எப்படி கட்டணும், எந்த அளவு சிமெண்ட் போடணும், எந்த அளவு இரும்பு கம்பி போடணும், எந்த அளவு மண்ணு போடணும்ன்றத பிரின்சிபலி அதை வந்துட்டு அங்க தமிழ்ல சொல்றவங்க கோட்பாடுகள். அங்க கோட்பாட்டு போட்டிருக்கோம், இந்த அளவுக்கு தான் கட்டணும்ன்றது. அப்பொழுதுதான் அந்த வரைபடத்தின் படி அந்த கட்டணம் கட்டப்படும். அது கோட்பாட்டின்படி கட்டப்படும். இதே மாதிரிதான் கர்த்தரோட ராஜ்யத்துல வந்துட்டு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கர்த்தரோட வரைபடம் ஒண்ணு எழுதிட்டாரு. ஆனா அந்த வரைபடத்தை எப்படியாக நம்ம வாழ்க்கையில அபியாசம் பண்றது, எப்படியாக அபியாசம் பண்ணணும், அதை நம்ம ஒழுங்காக அபியாசம் பண்ண போதுதான் அது முழுமைக்கு வரும். அப்படின்னா நம்ம கர்த்தரோட ராஜ்யத்துல முழுமையாக நம்ம நுழைய முடியும். இதுதான் இந்த 6வது அதிகாரத்தின் சுருக்கமாக நான் சொல்றது. உங்களுக்கு உங்களோட கற்பனையின் படி நீங்க கர்த்தரோட ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. எனக்கு இந்த வீடு வேணும், இந்த வீடு நான் கட்டணும் அப்படின்னு உங்களோட கற்பனையில அழகா போட்டிருப்பீங்க. ஆனா அந்த வரைபடம் வரைகிறவர்கள் அவங்க வந்துட்டு சும்மா சாதாரணமானவர்கள். அவர்கள் வந்துட்டு குவாலிஃபைட். அவர்கள் குவாலிஃபைட் பண்ண வரைபட டிராஃப்ட்ஸ்மேன் அல்லது ஆர்கிடெக்ட் சொல்லுவோம் இல்லையா, அவர்களுக்கு தான் தெரியும் இந்த மாதிரியான கட்டணம் இப்படி கட்டணாதான் வரும். உங்களோட கற்பனை படையாரம் வந்துட்டு அதை கட்ட முடியாது. கற்பனை இருக்கோ, ஆனா அத கற்பனை வந்து முழுமையாக்குறதுக்கு 100% உங்க கற்பனைப்படி இருக்காது. அது அந்த ஆர்கிடெக்ட் அவருக்கு வரைந்து கொடுப்பார்கள். நம்மளுடைய கிரேட் ஆர்கிடெக்ட் வந்து கர்த்தர் பிதானவர். அவர் வந்துட்டு அவரோட ராஜ்யத்தை இப்படிதான் கட்டணும்னு அவரு வச்சுட்டாரு. என் ராஜ்யம் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்கணும்னா அவரோட கோட்பாட்டின்படி நம்ம இணங்க வேண்டும். அவரோட கோட்பாடுபடி நம்ம இணங்குனாதான் நமக்கு அந்த ராஜ்யத்துல இடம் உண்டு. இப்ப நீங்க இந்தியாவில இருக்கீங்களா, மலேசியா இருக்கா, ஆனா இப்ப யூஎஸ்க்கு போறீங்க அல்லது கனடா அல்லது ஆஸ்திரேலியா போய் நீங்க மைக்ரேட் பண்ணி அங்க போய் வாழணும்னு நினைக்கும் போது அவங்க வந்துட்டு ஒரு 20-30 ஃபார்ம்ஸ் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி சொல்லுவாங்க. டவுன்லோட் பண்ணி அந்த ஃபார்ம் எல்லாம் நீங்க ஃபில் அப் பண்ணுங்க, டீட்டெயிலா ஃபில் அப் பண்ணுங்க. உங்களோட இஷ்டத்துக்கு நீங்க ஃபில் அப் பண்ண முடியாது. அவங்களோட கேள்விக்கு நீங்க சரியான பதில் கொடுத்தாதான் அவங்கள அனுமதிப்பாங்க அவங்களோட நாட்டுக்குள்ள வசிக்கவும் வாழவும். நீங்க அங்க ஒரு நிரந்தர குடிவாசியா இருக்கிறதுக்கு அவங்க கேட்கின்ற கேள்விக்கு அவங்க போட்டிருந்த வச்சிருக்கிற வரைபடத்தின்படி நீங்கள் இருந்தால்தான் உங்களுடைய எலிஜிபிலிட்டி இருந்தாதான் அந்த தேசத்துக்குள்ள நீங்க வாழ முடியும். அதே மாதிரிதான் கர்த்தரோட ராஜ்யத்திலும். ஏன் நம்ம வந்துட்டு பாருங்க, எனக்கு என்ன ஒரு விசித்திரமான காரியம் என்னன்னா உலகத்தின் காரியங்கள்ல போட்டு வச்சிருக்க சட்டத்திட்டங்களுக்கு நம்ம வந்துட்டு கீழ்ப்படிஞ்சு அப்படியே அழகா கீழ்ப்படிஞ்சு அவங்க சொன்னபடி நம்ம எல்லாம் செய்யறோம். ஆனா கர்த்தரோட ராஜ்யத்தை குறித்த காரியத்தை மட்டும் நம்ம கர்த்தரோட ராஜ்யத்தை குறித்து செய்கின்ற போட்டு வச்சிருக்க காரியங்களை செய்யறதுக்கு நம்ம
ஏராளமான கேள்வி கேட்போம். நான் ஏன் இது செய்யணும், நான் ஏன் தஸ்மமா கொடுக்கணும், நான் ஏன் காணிக்க கொடுக்கணும், நான் ஏன் இப்போ உதவி செய்யணும், நான் ஏன் பார்த்து சகோதரர் பார்க்கணும், நான் ஏன் வந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து பேசணும், நான் ரட்சிப்பு இருந்தா எனக்கு போதுமே, நானாச்சு என் குடும்பமாச்சு நான் போதும் இருந்துறோமே, நான் இன்னும் அதிகமா போய் உழைக்கணும், இன்னும் அதிகமான காரியத்துல கர்த்தரோட காரியத்தை ஈடுபடணும் அப்படி நம்ம அநேக காரியங்களை நம்ம என்ன செய்வோம், கேள்வி கேட்போம், உதாசனப்படுப்போம், ஈடுபட மாட்டோம். ஆனா உலகத்திலிருந்து சில காரியங்கள் வரும்போது, சில கேள்விகள் கேட்கும்போது, உங்க வேலை இடத்துலயோ அல்லது எதா இருந்தாலும் சரி, உடனடியா நம்ம என்ன செய்வோம், அதுக்கு கீழ்படிஞ்சு அது கட்டுப்பாட்டு 8 மணிக்கு வேலைக்கு வரணும், 8:05 வேலைக்கு வந்தா உங்களுக்கு டிமெரிட் வந்துரும் அப்படின்னு சொன்னா 7:30 புழுந்துருவோம் எங்க வேலை இடத்துல. இல்லன்னா முதலாளி வந்து நம்ம கேள்வி கேட்பாரு, ரேட் மார்க் விழுந்துரும் அப்படின்னு. அதெல்லாம் கவனமா இருக்கு, சரிதாங்க, அதெல்லாம் ஒழுங்கா நல்ல காரியங்கள். ஆனா அதே காரியங்கள்ல, அதே அடிப்படையான காரியங்கள்ல ஏன் நம்ம கர்த்தரோட ராஜ்யத்துக்குள்ள நுழைவதற்கான காரியங்களை நம்ம செய்ய மாட்டோம் ஒழுங்கா? கர்த்தர் சொல்லுவாரு, காமிச்சிருப்பாரு, ஆவியார் காமிச்சிரு, இந்த வாழ்க்கை, இந்த காரியம் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய முள்ளாக இருக்குது, ஒரு பெரிய இதா இருக்கு, தடையா இருக்குது கர்த்தரோட ராஜ்யத்துக்குள்ள நுழையறதுக்கு. அதை நீ அகற்றுன்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது. உதாரணத்துக்கு வந்துட்டு கர்த்தர் சொல்லுவாரு, டு நாட் யோக் வித் அன்பிலீவர்ஸ் போட்டிருப்பாரு. அவிசுவாசி கூட நீங்க அப்படின்னா தமிழ் என்னையா, தமிழ் என்னமா யாராச்சும் சொல்லுங்க. பிணைக்கப்படாம இருங்க. பிணைனா என்ன ஐயா? பிணைனா ஒன்றோட ஒன்று கலக்குறது தானே, ஜாயின். ஓகே, இணையிறது, அதாவது பின்னி கொள்றது. நான் வந்து இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்றேன், பின்னி கொள்றது, அப்படி சொல்றது. ஆனா உங்களுக்கு வந்து அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு, இந்த பையன் மேல ஒரு கண்ணு, அவன் அவிசுவாசியா இருப்பான், அவன் உலகத்துல ஈடுபட்டு இருப்பான். அப்ப கர்த்தரோட வார்த்தை என்ன சொல்லுது, அவனோட கூட என்னது, நம்ம நட்பு இருக்கணும், ஆனா அவனோட பிணையக்கூடாது. அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை முறையில நீங்க இணையக்கூடாதுன்னு போட்டு, அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டம், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல நீங்க போய் விழுந்துடாதீங்க. அதுக்கு பேர் தான் பிணைன்றது, இணையிறது. நட்பு இருக்கணும். அப்ப கர்த்தர் சொல்ற, நோ, அது அந்த நீ உனக்கும் இதுக்கு ஆகாது. கர்த்தரோட ராஜ்யத்துக்குள்ளோட இருக்கிற கோட்பாடுகளும் இந்த உலகத்திற்கு கோட்பாடுகளும் இணையாது, எண்ணெயும் தண்ணீரும் ஒன்றா கலராது, சேராத அப்படின்னு போட்டிருக்காரு. இருப்பினும் இல்ல நான் அவங்கள மாத்திடுவேன், நான் அவங்க கல்யாணம் பண்ணி அவங்கள மாத்திடுவேன், அவங்க ரட்சிப்புக்குள்ள கொண்டாடுவேன். இருக்கலாம், கர்த்தரோட கிருபையினால நடக்கலாம். ஆனா there's a big risk there, high risk of you becoming them. அது ஹை ரிஸ்க்னா பெரிய ஒரு என்னது ரிஸ்க்னா தெரியாது என்னன்னு, விளைவு. ஓகே, பெரிய ஒரு விளைவு என்னவென்றால், நீங்க அவங்கள மாதிரி மாறக்கூடிய சான்சஸ் ஏராளம். ஏன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான். யூ see, சோ ஏன் அதனால விட்டு விட மாட்டாங்க. இல்ல நான் மாத்திடுவேன். யூ see, உலகத்தின் காரியங்கள்ல நமக்கு எவ்வளவு அழகா கீழ்படுகிறோம். ஆனா ஏன் கர்த்தரோட காரியத்துல மட்டும் நம்ம உதாசீனப்படுத்துறோம், அலட்சியமா தர்றோம்? ஏன்? பிகாஸ் கர்த்தர் உங்களை மன்னிச்சிருவாரு, அவர் கிரேஸ்ஃபுல்லானவர், கிரேஸ் இருக்கு. எஸ் கிரேஸ்ஃபுல் காட், கிரேஸ் இருக்குது. ஓகே, கிருபை இருக்குது. ஆனா கிருபை முடிகின்ற ஒரு காலம் வருது. அதை குறித்துதான் அப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். என்னன்னா, கர்த்தரு ஒரு பிரித்தலை கொண்டாட போறாரு, பிரிவினை உண்டாக்க போறாரு. நீங்க எந்த பட்டு போய் விழுந்து பாருங்க, வலது புறமா இடது புறமா? இடது புறம் வந்துட்டு தேவையற்றது. ஓகே, உலகத்தின் காரியம், பாவங்களால் சூழ்ந்து கொள்ளப்பட்டது. எல்லா அறிகுறிகளும் உள்ளது, பாவத்தின் அறிகுறி உள்ளது இடது பக்கம். வலது பக்கமோ கர்த்தருடைய அறிகுறி உள்ளது. நம்ம எந்த பக்கத்து போய் உள்ள போகிறோம்? இதுதான் வந்துட்டு இந்த பாடத்தின் கர்த்தரோட ராஜ்யத்தை குறித்த அந்த திட்டங்கள், கர்த்தர் ராஜ்யத்தை குறித்து பேசப்படுகிறது. நாம ஏன் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சபைக்கு சொல்றோம்? இது வந்து கர்த்தர் வந்து அவிசுவாசி உலகத்துக்கு யாருக்கு சொல்லல, கர்த்தர் நமக்கு சொல்றாரு.
கர்த்தருடைய ராஜ்யத்துல கர்த்தருடைய சபையில இருக்கிறவங்களுக்கு சொல்றாரு, விசுவாசிகளுக்கு சொல்றாரு. ஆகினால நம்ம ஒவ்வொரு கர்த்தருடைய ஒவ்வொரு எச்சரிக்கையும், ஓகே, வார்னிங்ஸ், அவர் கொடுக்கின்ற ஒவ்வொரு எச்சரிக்கைகளும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும். கவனமா இருந்து அதை அலட்சியம் பண்ணாத படிக்கு கர்த்தர் சொன்னார்னா நிச்சயமா அதனுடைய பின்விளைவு இருக்குது, அதனுடைய நன்மைகள் இருக்குது. அதை நம்ம கீழ்ப்படியலன்னா அதனுடைய பின்விளைவு, தீமையான பின்விளைவு நம்ம விழுந்துருவோம். நம்மளோட லெக்கெல்லாம் எப்படி இருக்கணும்னா கர்த்தரோட ராஜ்யத்துல போய் சேர வேண்டும். நீங்க மட்டும் சேர்ந்தா பத்தாது, உங்களோடு இருக்கிறவங்க, உங்களுடைய குடும்பத்தினர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய அண்டை வீட்டார்கள், உங்களுடைய வேலை இடத்துல சேர்றவங்க எல்லாரும் கூட இணைய வேண்டும். இதுதான் கர்த்தருடைய ஆசை கூட. யாருமே perish. That's what God's will is. So none should perish. யாருமே அழிந்து போகாத படிக்கு எல்லாரும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள வரும்படியாக உங்களை வச்சிருக்கிறார். நீங்க ஒரு டூல்ஸ், நீங்க ஒரு கருவியாக இருக்கீங்க. அது கர்த்தருடைய ராஜ்யத்தின்படி நீங்க வாழும் போது நீங்க பெரிதான ஒரு தாக்கத்தை பிறருக்கு நீங்க உண்டாக்கலாம், உருவாக்கலாம். சரிங்களா? கொண்டு வரலாம். அவங்க உங்க வாழ்க்கை தரத்தை பாக்குறாங்க. உங்களோட வாழ்க்கை நீங்க கவனமா இருங்க. கவனத்துக்குள்ள நீங்க செய்யற ஒவ்வொரு காரியங்களையும் ஏராளமானவரோட பார்வையில விழுந்து கொண்டிருக்கு. அதனால நம்ம நீதியில இருக்கிறோமா, கர்த்தருடைய சித்தப்படி நடக்கிறோமா? நீங்க கர்த்தருடைய சித்தப்படி நடந்தீங்கன்னா, வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள போவோம். அதுபடி நல்ல ஒரு தாக்கத்தை பிறருக்கும் நம்ம உண்டாக்குவோம். அவர்களும் உங்களோட பின்னால வருவதற்கு ஒரு பெரிய ஒரு காரணமாக நீங்க இருக்கலாம். கர்த்தருடைய வழியில் நம்ம நடக்குது. சரிங்களா? சோ இதுதான் 6வது அதிகாரத்தை நான் முடிச்சுக்கிறேன். ஒரு பேட்டர்ன், நான் சொன்ன அந்த உதாரணம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு வரைபடம், அந்த வரைபடத்தை முழுமையாக்குவதுதான் அவர் ஒரு கோட்பாடுகள். சரிங்களா? இந்த வரைபடத்தை முழுமையாக்குவதுதான் கோட்பாடுகள். சோ அதனால நமக்கு ஒரு பெரிய வரைபடத்தை கொடுக்கிறவரு கர்த்தர் இயேசு. He is the great architect. He is the great master builder. ஒரு பெரிய தலைமைத்துவ கட்டுமானவரா இருக்கிறாரு. கட்டுமானவர் நம்ம வாழ்க்கைய கட்டி உறுதிப்படுத்தி நம்மள அவர் ராஜ்யத்துல இணைக்கக்கூடிய ஒரு கட்டுமானம், பெரிய கட்டுமானம். இஸ் a great builder. சரிங்களா? சோ இந்த வேலையில இதோட முடிச்சுக்கொள்ளுங்க. எது கேள்வி இல்லைன்னா நம்ம பாடத்தை முடிச்சிருவோம். சரிங்களா? இந்த நேரத்தை முடிச்சிருவோம். ஜெபம் செய்வோமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. பிதாவே, இயேசு நாமத்துல மீண்டுமாக நன்றி சொல்கிறோம். இதோ இந்த பயிற்சி நேரத்துல கூட கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தையானது ஆவியால் எங்களுக்கு ஏவப்பட்ட இந்த வார்த்தைகள், இந்த பாடங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய சித்தத்துக்குள் வரும்படியாகவும் உங்களுடைய ராஜ்யத்திற்குள் நுழைவதற்கு ஒரு நல்ல ஒரு ஆயத்தமாக, நல்ல ஒரு கருவியாக இந்த பாடங்களை நீ எங்களுக்காக ஏற்படுத்தி உள்ளீர். இந்த பாடத்தில், இந்த ட்ரைனிங், இந்த பயிற்சியில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதியும். நீர் எங்களுக்காக கொடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு ஆலோசனைகளையும் கர்த்தாவே நாங்கள் அதை அலட்சியப்படுத்தாத படிக்கும். அது எங்களுடைய இருதயத்திலும் ஆவிலும் அது இன்னும் ஆழத்தனமாக வேறுண்டு வளரும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேலையிலும் எங்களுக்குள்ளாக இருக்கின்ற எல்லா தடைகளையும், உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழையாத படிக்கு செய்கின்ற எல்லா தடைகளையும் இயேசு நாமத்துல இந்த வேலையை பிடுங்கி அகற்றும் கர்த்தாவை. தேவனே, இந்த உங்களுடைய ஆவியானவர் எங்களுக்கு ஒவ்வொரு தடையும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த குறைபாடுகளை எங்களுக்கு காட்டும் போது கர்த்தாவே, உம்முடைய பலத்தால நாங்கள் அதை மேற்கொள்ளவும், அதை வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தவும், அகற்றவும் எங்களுக்கு உதவி செய்யும். தேவனே, எங்களோடு கூட தொடர்ந்து பேசும், எங்களை வழி நடத்தும். கர்த்தாவே, நீரன்றி எங்களால இந்த நித்திய இந்த நீதியின் பாதையில நடக்க முடியாது ஐயா. ஆகினால் தேவனே, நீர் எங்களை வழி நடத்தும். நீரே வழியாக இருக்கிற, சத்தியம் ஜீவனமாக இருக்கிற இயேசுவே,
உண்மையில் நாங்க சார்ந்திருக்கிறோம். எங்களை வழி நடத்தும். இதோ இன்றைய மாலை வேளையில கடந்து கொண்ட ஒவ்வொரு ஆசீர்வதியும். இந்த பாடம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்மையாக இருக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம். நிச்சயமாக நன்மையை கொடுக்கணும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனே வழி நடத்தும். அல்லேலூயா. நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே. இயேசு நாமத்தில் கேட்டு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.